Om Shanti. VCD number 2723 2723 மார்னிங் கிளாஸு 4/10/67 கிளாரிஃபிகேஷன் டேட்டு 7/12/2018. प्रातः क्लास चल रहा था 4/10/1967 बुधवार को दूसरे पेज के मध्य में बात चल रही थी कि दो बातें, दो चीजें याद रखो. பாபா சொல்றாங்க ரெண்டு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. पक्का पक्का பக்கா பக்கா நினைவு வச்சுக்கோங்க. एक शांति धाम माने मुक्ति, ஒன்னு சாந்தி தாமம் என்றால் முக்தி, और एक सुख धाम பிறகு ஒன்னு சுகதாமம், जीवन मुक्ति. அப்படி என்ன ஜீவன் முக்தி. जीवन मुक्ति माने ஜீவன் முக்தி என்ன? जीवन में भी रहे और दुख दर्दों से मुक्ति भी हो जाए. வாழ்க்கையிலையும் இருக்கணும், பிறகு துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து முக்திய அனுபவம் செய்யணும். वो भी दो प्रकार के. அதுவும் ரெண்டு விதமானதுன்னு சொல்றாங்க. एक फर्स्ट क्लास तो वो है कि पुरुषार्थी जीवन में ही ஒன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா புருஷார்த்தி வாழ்க்கையிலேயே दुख दर्दों से मुक्ति हो जाए और जीवन भी बना रहे. துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து முக்திய அனுபவம் செய்யறது, பிறகு வாழ்க்கையும் இருக்கணும். और दूसरी वो है இன்னொரு விஷயம் என்னன்னா कि इस पुरुषार्थी जीवन में तो இந்த புருஷார்த்தி வாழ்க்கையில जीवन ही खत्म हो जाए, लेकिन வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுறது. ஆனா नई दुनिया जो आने वाली है सतयुग में, புது உலகம் என்ன சத்யுகத்துல வர போகுதோ उसमें तो जीवन भी रहे அதுல வாழ்க்கையும் இருக்கணும், और பிறகு सुख भी रहे, பிறகு சுகமும் இருக்கணும், शांति भी रहे. சாந்தியும் இருக்கணும். अच्छा, शांति धाम और सुख धाम. அப்போ பாபா சொல்றாங்க சரி சாந்தி தாமம் பிறகு சுகதாமம். तो बरोबर सतयुग में सुख धाम और शांति धाम भी. அப்போ துல்லியமாக சத்யுகத்துல சாந்தி தாமமும் இருக்குது, சுகதாமமும் இருக்குது. बस அவ்வளவுதான். फिर वहाँ कोई अशांति धाम तो होता ही नहीं है. பிறகு அங்க அசாந்தி தாமம் இருக்கவே இருக்காது. कभी भी कोई भी मनुष्य सतयुग में ऐसा नहीं कहेंगे कि मुझे शांति चाहिए. எப்பவுமே யாரு எந்த மனிதன் கூடயும் இப்படி சொல்ல மாட்டாங்க, நமக்கு சாந்தி வேணும்னு சொல்ல மாட்டாங்க சத்யுகத்துல. कि भगवान आकर के जो दुनिया बनाते हैं, என்னன்னா பகவான் வந்து எந்த உலகத்தை உருவாக்குறாங்களோ वो आधी दुनिया है सुख और शांति की. அது பாதி உலகம் ஆயிருக்குது, சுகம் மற்றும் சாந்தியினோடதுன்னு சொல்றாங்க. जिसे ज्ञान चंद्रमा की शुक्ल गति कहा है शास्त्रों में. எதுக்கு ஞான சந்திரமாவினோட சுக்ல கத்தின்னு சொல்லப்பட்டிருக்குது சாஸ்திரத்துல. ज्ञान चंद्रमा वाली आत्मा பிறகு ஞான சந்திரமா வாலி ஆத்மா जरूर वहाँ सुख शांति
सत्युग और त्रेता में जितने भी जन्म होते हैं கண்டிப்பா அங்க சுகம் மற்றும் சாந்தி சத்யுக மற்றும் திரேதால टोटल भोगेगी ना। எத்தனை ஜன்மங்கள் இருக்குதோ அந்த டைம்ல சுகத்தை டோட்டலா அனுபவம் செய்வாங்க இல்லையா? बाकी फिर नंबरवार மற்றபடி நம்பர்வாராக இருப்பாங்க. तो सुख और शांति वहाँ मांगने की कोई दरकार नहीं है। அப்போ பாபா சொல்றாங்க சுகம் மற்றும் சாந்தி என்றது அங்க கேக்குற அவசியம் இல்லன்னு சொல்றாங்க. कोई बात नहीं, ஒன்னும் பரவாயில்ல. इसलिए அதனால वहाँ से शुरू होता है। कहाँ से? அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கிருந்து? स्वर्ग की दुनिया से शुरू होता है। ஸ்வர்கத்தினோட உலகம் ஸ்டார்ட் ஆகுது. और यहाँ तो बाबा यहाँ पुरुषोत्तम संगम युग से ही कहते हैं मांगने से। பிறகு இங்க பாபா என்ன சொல்றாங்கன்னா புருஷோத்தம் சங்கம் யுகத்திலேயே சொல்றாங்க मरना भला। கேக்குறத விட இறந்து போகிறது பெட்டரு. क्यों? ஏ है? क्योंकि सुप्रीम सोल बाप ஏன்னா சுப்ரீம் சோல் அப்பா को बैठ करके अच्छी तरह से सारा अपना रचना நல்லபடியா உட்கார்ந்து தன்னோட முழு படைப்பு रचना की आदि मध्य अंत का ज्ञान सुनाए तुमको ऐसा साहूकार बनाए देते हैं। அந்த படைப்பினோட முதல் இடை கரையினோட ஞானத்தை கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லி எப்படி ஆக்கிடுறாங்கன்னா बनाए सकते हैं जो तुमको कोई भी चीज मांगने की किसी से भी दरकार नहीं रहती। ஆக்க முடியும். என்னன்னா யாருக்கிட்ட இருந்து கூடயும் உங்களுக்கு ஒண்ணுமே கேக்குற அவசியம் என்றது இருக்காதுன்னு சொல்றாங்க. इसी पुरुषार्थी जीवन में भी பாபா சொல்றாங்க ஆமா இந்த புருஷார்த்தி வாழ்க்கையிலையும் किसी से कुछ मांगने की दरकार नहीं रहती। யாரிடம் இருந்து கூடயும் ஒண்ணுமே கேக்குற அவசியம் என்றது இருக்காது. और ये बात गीता में भी लिखी हुई है। பிறகு இந்த விஷயம் கீதையில கூடயும் எழுதிருக்காங்க. जो मनुष्यों ने बनाई है। மனிதர்கள் எந்த கீதாவை உருவாக்கி இருக்காங்களோ அதுல கூடயும் எழுதிருக்காங்க. देखो பாருங்க भगवान से देवताओं से फलाने से टीका से பகவானிடம் இருந்து தேவத்தை இருந்து குறிப்பிட்ட அவங்க கிட்ட இருந்து कोई से भी मांगने की दरकार नहीं रहती। யார்கிட்ட கூடயும் கேக்குற அவசியம் என்றது இருக்கிறது இல்ல. ऐसे नहीं कि भगवान से मांगना है। அப்படி கிடையாது. என்னன்னா பகவான் கிட்ட கேட்கணும் என்ற விஷயம் இல்ல. अरे वो तो बिना मांगे देता है। அரே அவரு கேட்காமலேயே குடுக்கறவரா? त्रिकालदर्शी है। கேட்காமலேயே கொடுப்பாங்களாம். திரிகால்தர்ஷியா இருக்காங்களா? तो सबके अंदर की बात को जानता है या नहीं जानता? அப்போ எல்லாருக்குள்ள இருக்கிற விஷயங்களை பற்றி அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? तो தெரியும். वो ये ऐसे क्यों आशा करेगा कि कोई हमसे मांगे तो हम देंगे? அப்போ அவங்க ஏன் இப்படி எதிர்பார்ப்பாங்க யாராவது என்கிட்ட கேட்கட்டும் அதுக்கு பிறகு நான் கொடுப்பேன்னு? ये तो फिर देह अभिमान की बात हो जाए। பிறகு இது தேகாபிமானத்தினோட விஷயம் ஆயிடுது. और उसको तो देह भान है ही नहीं। பாபா சொல்றாங்க அவங்களுக்கு தேகாபிமானம் என்றது இல்லன்னு சொல்றாங்க. यहाँ तो देखो यहाँ तो जो बड़े बड़े हैं பாபா சொல்றாங்க இங்க பாருங்க யாரு பெரிய பெரியவங்க இருக்காங்க
अच्छे अच्छे दुआ भी तो मांगते हैं ना। நல்ல நல்லவங்க என்ன செய்றாங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை கூடயும் கேக்குறாங்க இல்லையா? हम्म? वो कोई स्थूल चीज तो नहीं है। பாபா சொல்றாங்க அது ஸ்தூல பொருள் ஒண்ணு கிடையாது. तो मांगते हैं ना। அப்போ கேக்குறாங்க இல்லையா? देखो பாருங்க, क्रिश्चियन धर्म का पोप आते हैं। பாபா சொல்றாங்க இந்த கிறிஸ்டியன் தர்மத்தினோட போப் வராங்க. तो कितने आकर के इकट्ठे होते हैं। அப்போ எத்தனை பேரு வந்து பொண்ணாகுறாங்க दुआ मांगने के लिए। ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறதுக்காக. அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து ஒண்ணு சேர்றாங்க. दुआ करते हैं। पोप आते हैं, कितनों की शादी कराते हैं। பாபா சொல்றாங்க போப்பு வராங்க, அப்போ எத்தனை பேருக்கு திருமணத்தை பண்ண வைக்கிறாங்க. छी छी करने के लिए शादी कराते हैं। பாபா சொல்றாங்க சீச்சி பண்றதுக்காக திருமணத்தை பண்ண வைக்கிறாங்க. और बाबा तो यहाँ आकर के ऐसे काम थोड़े ही करते हैं। பாபா இப்படிப்பட்ட வேலை வந்து இங்க செய்வாங்களா என்ன? क्या என்ன कि भाई छी छी बनने के लिए शादी करो। என்னன்னா சீச்சி ஆகிறதுக்காக திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்வாங்களா என்ன? बाबा तो कहते हैं शादी बर्बादी। பாபா சொல்றாங்க திருமணம் என்றாலே இந்த வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. அப்படி என்ன வீணாயிடும். और ये जो सन्यासी लोग हैं ना, निवृत्ति मार्ग वाले, இந்த சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா, நிவிருத்தி மார்க்கத்தினர்கள், ये भी आजकल ये शादियां कराते हैं। இவங்க கூடயும் இன்றைய நேரத்துல திருமணத்தை பண்ண வைக்கிறாங்க. शादियां कराने से पहले सगाइयां कराते हैं। பாபா சொல்றாங்க திருமணத்தை பண்ண வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்ட பண்ண வைக்கிறாங்க. देखो அப்போ பாருங்க साधु संत भगत இந்த சாது சந்த் பக்தர்கள் सब सगाइयां कराते रहते हैं। இவங்க எல்லாருமே திருமணத்தை பண்ண வைக்கிறாங்க. ये तो जानते ही नहीं है ना। ஏன்னா அவங்களுக்கு खुद पवित्र रहते हैं சுயம் தூய்மையாக இருப்பாங்க. और दूसरों की பிறகு மத்தவங்களோட शादियां कराते रहते। மத்தவங்களுக்கு திருமணத்தை பண்ண வைக்கிறாங்க. अब बाप कहते हैं कि भले खुद पवित्र हो, பாபா சொல்றாங்க பலே சுயம் தூய்மையாக இருக்கிறாங்க, तो भी देखो दूसरों की शादी कराए देंगे। அப்பவும் என்ன செய்யறாங்கன்னா மத்தவங்களுக்கு திருமணத்தை பண்ண வைப்பாங்க. कहेंगे ना ये कोई पतित पावन तो नहीं ठहरे ना। சொல்வாங்க இல்லையா இவங்க என்ன பதித்த பாவன் ஆயிருக்காங்களா என்ன? उल्टा उल्टा काम करते हैं। தலைகீழான பேச்சுகளை செய்யறாங்க, விஷயங்களை பண்றாங்க. देखो பாருங்க ये बिल्कुल ठीक बात है ना। பாபா சொல்றாங்க இது முழுமையா சரியான விஷயமா இருக்குது இல்லையா? ये सब पतित बनाते हैं ना। இவங்க எல்லாருமே பதித்தம் ஆக்குறாங்க இல்லையா? शादियां करा के उनको पतित बनाई देते। இப்போ திருமணத்தை பண்ண வச்சு அவங்கள பதித்தம் ஆக்கிடுறாங்க. तो देखो அப்போ பாருங்க कराए देते हैं शादियां, திருமணத்தை பண்ண வைக்கிறாங்க. क्योंकि उस शादी को ये लोग पतित नहीं समझते। ஏன்னா அந்த திருமணத்தை இந்த ஜனங்க பதித்தான்னு சொல்லுறது இல்ல. பதித்தம் ஆகுறது என்றது அவங்க ஏத்துக்கிறது இல்ல. हिंदी में कहते हैं विवाह। ஹிந்தில என்ன சொல்றாங்கன்னா
விவாகன்னு சொல்வாங்க. वी माने विशेष, वाह माने वाह वाह, आहा, வி என்ன விசேஷம், வாஹன்னா வாஹ வாஹ. அப்படி என்ன அற்புதமான விஷயம், बड़ी वाहवाही का काम हुआ। ரொம்ப அற்புதமான வேலை ஆயிடுச்சு, நல்ல வேலை ஆச்சு. देखो பாருங்க, अभी पतित न समझते हुए भी இப்போ பத்தித்தர்களாக நெஞ்சுக்கலன்னாலும் फिर भी देखो छोड़ देते हैं। ஆனாலும் பாருங்க விட்டுடுறாங்க. तो न पतित पावन ही बनते हैं, அப்போ பாபா சொல்றாங்க பத்தித்த பாவன் கூடயும் ஆகுறது இல்ல. क्योंकि फिर दूसरों को पतित बनाना, இப்போ மத்தவங்கள பத்தித்த ஆக்குறது, ये भी जैसे कि कोई वो खुद जब आप पावन हैं तो दूसरे को पतित क्यों बनाते हैं। இப்போ அவங்க சுயம் பாவன் ஆயிருக்காங்கன்னா மத்தவங்கள ஏன் பத்தித்த ஆக்குறாங்க, सन्यासी लोग சன்னியாசி ஜனங்க. तो उनमें इस समय में पत्थर बुद्धि होने के कारण பாபா சொல்றாங்க அவங்களுக்குள்ள இந்த நேரத்துல கல்லு புத்தியாக இருக்கிற காரணத்தினால वो बेचारे कुछ भी नहीं समझते हैं कि हम क्या कर रहे हैं, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், एक कदम नहीं समझते। முழுமையா தெரிஞ்சுக்கிறது இல்ல. कि भक्ति मार्ग में जो कुछ भी तुमने समझा है, பக்தி மார்க்கத்துல ஏதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ जो अभी भक्ति मार्ग पास्ट हो गया है, அந்த பக்தி மார்க்கம் இப்போ பாஸ்ட் ஆயிடுச்சு. तो ये सन्यासियों लोगों का गुरु वगैरह वगैरह, இந்த சன்னியாசிகள் இந்த குருக்கள் எல்லாருமே इनके द्वारा जो अब हो रहा है, அவங்க மூலமா என்ன போயிட்டு இருக்குது, ये फिर कल्प के बाद रिपीट होता है, हर कल्प में ऐसे ही रिपीट होता है। இது மறுபடியும் கல்பத்துக்கு பிறகு ரிப்பீட் ஆகும், ஒவ்வொரு கல்பத்துல கூடயும் ரிப்பீட் ஆகுது. कब? எப்போ, जब सब मूर्ख बुद्धि बन जाते हैं, எப்போ எல்லாருமே முட்டாள் புத்திகள் ஆயிடுறாங்க, बिल्कुल बुद्धि चट खाते हुए चली जाती है। பாபா சொல்றாங்க முழுமையா புத்தி எப்படின்னா லாஸ் ஆயிடுது, ஜீரோ பேலன்ஸுக்கு போயிடுது. ऐसे नहीं कि दुनिया कोई अभी, அப்படி கிடையாது. உலகம் என்ன இப்போ, और भारत कोई ये राम राज्य बना रहा है, பாரத் இப்போ ராமராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க, न कोई नई दुनिया बना सकता है, யாருமே புது உலகத்தை கூடயும் உருவாக்க முடியாது. न अभी कोई भारत में राम राज्य ला सकता है। பிறகு இப்போ பாரத்ல ராமராஜ்யத்தை கூடயும் கொண்டு வர முடியாது. ऐसे ही भाषणबाजी करते रहते हैं, அப்படியே சொற்பொழிய குடுத்துட்டு இருப்பாங்க, गांधी जी को फॉलो करते हैं, காந்திஜிய ஃபாலோ பண்றாங்க, राम राज्य आएगा, ராமராஜ்யம் வருது. और लोग समझते भी हैं बजाय राम राज्य के कि आ गया, ஜனங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, ராமராஜ்யம் வராம என்ன ஆயிடுச்சு, और ही राम राज्य आ गया। இன்னாவும் ராவண ராஜ்யம் என்றது வந்துடுச்சு. क्योंकि ஏன்னா उन सबको तो मालूम ही नहीं है ना அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியவே தெரியாது இல்லையா, कि ये संगम युग क्या होता है। இந்த சங்கம் யுகம் என்ன இருக்குது. वो तो समझते हैं सत्युग त्रेता का संगम, त्रेता द्वापर का संगम, द्वापर कलयुग का संगम। அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சத்யுக திரேதாவினோட சங்கமம், திரேதா துவாபரினோட சங்கமம், துவாபர் கலியுகத்தினோட சங்கமம் நினைச்சுக்கிறாங்க. ये जो पुरुषोत्तम संगम युग है जिसमें बाप आके இந்த புருஷோத்தம் சங்கம் யுகத்துல எப்படின்னா
எதுல அப்பா வந்து पतितों को पावन बना करके பதித்தர்களை பாவனமா ஆக்கி नंबरवार उत्तम से उत्तम प्रत्यक्ष करते हैं ज्ञान द्वारा। நம்பர்வார் உத்தமமானவங்கன்னு சொல்லி ஞானம் மூலமா பிரத்யக்ஷம் பண்றாங்க. उसका तो उनको पता ही नहीं। அத பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. तो अभी तुम बच्चों को तो स्मृति आ गई कि இப்போ குழந்தைகளான உங்களுக்கு இந்த ஒரு நினைவென்றது வந்துடுச்சு. हम तो संगम युग में हैं। நாம சங்கம் யுகத்துல இருக்கிறோம். संगम புருஷோத்தம் சங்கம் யுகத்துல இருக்கிறோம். तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि बरोबर ये पुरुषोत्तम संगम युग में ही துல்லியமாக இந்த புருஷோத்தம் சங்கம் யுகத்துல தான் बाबा आकर के பாபா வந்து आया हुआ है ना, வந்திருக்காங்க இல்லையா? और ये समझाते हैं பிறகு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. कि ये पुरुषोत्तम संगम युग है। இது புருஷோத்தம் சங்கம் யுகமா இருக்குது. जहाँ तुम पुरुषों माने आत्माओं के बीच में उत्तम ते उत्तम बनते हो। எங்க நீங்க புருஷ் அப்படின்னா ஆத்மாக்களுக்கு நடுவுல உத்தமத்திலிருந்து உத்தமம் ஆகுறீங்க. 4/10/1967 के प्रातः क्लास का तीसरा पेज। और वो जो कलयुगी हैं, பிறகு அந்த கலியுகி யார் இருக்காங்க? कहते हैं कि हम कलयुगी दुनिया में रहे पड़े संगम युग तो जानते ही नहीं। என்னன்னா நம்ம கலியுகத்துல இருக்கிறோம் நினைச்சுக்கிறாங்க. சங்கம் யுகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. वो जब तलक यहाँ ना आए அவங்க எப்ப வரைக்கும் இங்க வர மாட்டாங்களோ वो तो समझ ही नहीं सकते हैं அவங்க இந்த விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கவே முடியாது. कि हम कौन से संगम युग के हैं। நாம எந்த சங்கம் யுகத்தினர்களாக ஆயிருக்கிறோம். तो सब समझते हैं कि बस कलयुग है। அவங்க புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா கலியுகமா இருக்குது. देखो एक ही घर, பாருங்க ஒரே ஒரு வீடுதான். रहते हुए एक ही घर में एक बैठा हुआ होगा இருக்கிறது ஒரே வீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாங்க. जो गुरु किया होगा। யாரு குருவை வச்சிருப்பாங்க. वो कलयुग में அவங்க கலியுகத்துல பக்தி மார்க்கத்துல அப்படின்னா ஒருத்தருக்கு குரு இருப்பாங்க, இன்னொருத்தர் எப்படின்னா பக்தி மார்க்கத்தின்ல இருப்பாங்க, கலியுகத்துல இருக்காங்க. और वो ही उनके बच्चे होंगे या माँ होंगी या क्या भी होंगे। இப்ப அவங்களோட குழந்தைகள் இல்லன்னா அம்மா யார் வேணாலும் இருக்கலாம். वो फिर संगम युग पर यहाँ से ज्ञान ले रहे होंगे। அவங்க சங்கம் யுகத்துல இங்க இருந்து ஞானத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. घर एक ही ஒரே வீடுதான். और பிறகு कुछ भांति संगम युग में சில குழந்தைகள் அப்படின்னா சில மெம்பர்ஸ் சங்கம் யுகத்துல இருக்காங்க. और कोई तो समझते हैं हम तो पक्के पक्के पुरुषोत्तम युग में। பிறகு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாங்க பக்கா புருஷோத்தம் சங்கம் யுகத்துல இருக்கிறோம். और आधे घर के कलयुग में समझते हैं। பிறகு பாதி ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மெம்பர்ஸ் கலியுகத்துல இருக்கிறோம் நினைச்சுக்கிறாங்க. देखो பாருங்க कितना गड़बड़ है। எவ்வளோ இங்க பிரச்சனைகள் இருக்குது. और इसमें பிறகு இதுல जो देवी देवता सनातन धर्म स्थापन होता है, இந்த தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட ஸ்தாபனை என்ன ஆகுதோ
इसमें कितनी तकलीफ है இதுல எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்குது बच्चों को। குழந்தைகளுக்கு. है ना? सुप्रीम सोल बाप को कोई तकलीफ नहीं। சுப்ரீம் சோல் அப்பாக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லையா? हाँ? उनको क्या तकलीफ होगी? அவங்களுக்கு என்ன கஷ்டமாகும்? तकलीफ होगी? கஷ்டம் இருக்குமா? होगी नहीं। तुम बच्चों को बहुत तकलीफ। பாபா சொல்றாங்க குழந்தைகளான உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. पीछे देखो ये झंझटें भी होती रहती हैं खान पान वगैरह की। பிறகு பாருங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது, சாப்பாடு குடிக்கிறது இது எல்லாமே. तुम संगम युगी दैवी गुण धारण करने वाले। நீங்க சங்கம் யுகி தெய்வீகமான குணங்களை தாரண பண்ணக்கூடியவங்க. दैवी भोजन खाने वाले बनाने वाले। தெய்வீகமான சாப்பாட சாப்பிடக்கூடியவங்க, செய்யக்கூடியவங்க. और वो देखो பிறகு அவங்க பாருங்க क्या क्या चीजें खाते रहते हैं, छी छी चीजें। என்னெல்லாம் சாப்பிடுறாங்க, சீச்சியான சாப்பாடுகள். प्याज खाते होंगे, कभी देखा? வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எப்பாவது பார்த்திருக்கீங்களா? मंदिरों में, देवताओं के मंदिरों में, கோயில்கள்ல தேவதைகளோட கோயில்கள்ல लहसुन प्याज चढ़ाते हैं क्या? வெங்காயம் பூண்டு அர்ப்பணை செய்யறாங்களா? श्रीनाथ द्वारे में जाओ, ஸ்ரீநாத் கோயிலுக்கு போங்க. अरे वहाँ तो बहुत ही माल बनते हैं। அங்க நிறைய வெரைட்டியான சாப்பாடுகள் ரெடி பண்றாங்க. இது எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? बढ़िया बढ़िया व्यंजन बना के खाते। நல்ல நல்லமான பலகாரங்களை ரெடி பண்ணி சாப்பிடுறாங்க. बीके की यादगार है। பாபா சொல்றாங்க பிகேனோட நினைவார்த்தமா இருக்குதா? माना ब्रह्मा कुमार होगी। அப்படின்னா பிரம்மா குமாரிஸ்து. वो अपन को ब्रह्मा कुमार कहते हैं। அவங்க தன்னை பிரம்மா குமாரன் சொல்றாங்க. अच्छा, சரி, ब्रह्मा कुमार कहते हैं, बप्पा कुमार नहीं कहते। பிரம்மா குமாரன் சொல்றாங்க, அப்பாவோட குமாரன் சொல்ல மாட்டாங்களா? बप्पा का तो नाम ही उड़ा देते। அப்பாவோட பேரு பறக்க வச்சிடுறாங்க. बल बैठ के मुरली सुनेंगे, பலே உட்கார்ந்து முரளிய கேட்பாங்க. भगवान की मुरली सुनते हैं, उसमें आएगा भी कि तुम बच्चों को பலே பகவானோட முரளியில உட்கார்ந்து பாபாவோட முரளி கேக்குறாங்க பகவானோடது. संस्था के नाम के आगे प्रजापिता भी लिखना चाहिए और अपने அதுல முரளியில பல இந்த விஷயம் வந்திருக்கலாம். உங்களோட நிர்வாகத்துக்கு முன்னாடி அப்படின்னா பிரம்மா குமாரிஸ்க்கு முன்னாடி பிரஜாபிதா என்ற வார்த்தை ஆட் பண்ணணும். பிறகு नाम के आगे भी உங்களோட பேருக்கு முன்னாடி கூடயும் प्रजापिता लिखना चाहिए, लेकिन वो அப்படின்னா அந்த பிகேன்னு எழுதுறாங்க இல்லையா, அதுக்கு கூட பிரஜாபிதா என்றது ஆட் பண்ணணும் என்றது சொன்னாங்க. वो नहीं लिखा। ஆனா அவங்க எழுதுறது இல்ல. तो तुम बच्चे जब तीर्थों में भी जाते थे, அப்போ குழந்தைகளான நீங்க எப்போ தீர்த்த ஸ்தலங்களுக்கு கூடயும் போயிட்டு இருந்தீங்க? या वहाँ जा करके रहे, இல்லனா அங்க போய் இருந்தீங்க? तो तुमको तो सब पता पड़ गया। உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. असली तीर्थ क्या है? உண்மையான தீர்த்த ஸ்தலம் எது என்றது புரிஞ்சு போயிடுச்சு. புரிஞ்சு போயிடுச்சு. असली तीर्थ तुम्हारा क्या है? உண்மையான தீர்த்த ஸ்தலம் உங்களோடது எதா இருக்குது?
शांति धाम सुख धाम। சாந்தி தாமம் சுகதாமம். तो उनको तो तीर्थों का भी कुछ पता नहीं। அவங்களுக்கு தீர்த்த ஸ்தலங்களை பத்தி கூடயும் ஒண்ணுமே தெரியாது. नाम रख दिया तीर्थ। பேரை வச்சிட்டாங்க தீரத். है तीर माने किनारा, था माने स्थान। தீரனா ஓரம், தாமனா இடம். बना एक ठिकाने लगने का स्थान। அப்படின்னா ஒரு கரையோரம் சேர்த்தக்கூடிய ஒரு नहीं तो भागते रहते इधर से उधर। இடமா இருக்குது, நிலைக்கிறதுக்கான ஒரு பர்மனண்டான இடமா இருக்குது. இல்லன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிட்டே இருப்பாங்க. एक मंदिर में, कहीं दूसरे मंदिर में, कहीं गुरुद्वारे में। ஒரு கோயில்ல, சில டைம்ல இன்னொரு கோயில்ல, இல்லன்னா குருத்வாராக்கு போகுவாங்க, मस्जिद में, कहीं कहाँ कहीं कहाँ। மஸ்ஜித்க்கு போவாங்க, இல்லன்னா வேற எங்கேயாவது போவாங்க. पहाड़ों में भागते रहते। तो उनको तो असली तीर्थों का भी पता नहीं है। भक्ति मार्ग वालों। அப்ப அவங்களுக்கு உண்மையான தீர்த்த இடத்தை பத்தி தெரியாது பக்தி மார்க்கத்தினர்களுக்கு. देखो பாருங்க, अभी श्रीनाथ द्वारे में जाओ இப்போ ஸ்ரீநாத் கோயிலுக்கு போங்க. तो वहाँ घी का ही, असली घी का बहुत मालूम। அங்க நெய்யினோடது, அப்படின்னா உண்மையான த ரியல் நெய் இருக்கும் இல்லையா, அதால சுத்தமான நெய் மூலமா ரெடி பண்ணிருக்கிற இந்த ஐட்டம்ஸ் இருக்கும், ரெடி பண்ணுவாங்க. इतना असल घी। अरे वहाँ एक कुआ बनाया हुआ है, उसमें मशीन लगाई हुई मोटर। பாபா சொல்றாங்க இது எங்கிருந்து வருது? பாபா சொல்றாங்க அரே அங்க ஒரு கிணறு இருக்குது, ஒரு மஷின வச்சிருக்காங்க, மோட்டர். लोग आते हैं और कनस्तर के कनस्तर उसमें उड़ेल देते हैं। இப்போ ஜனங்க வராங்க, என்ன செய்யறாங்கன்னா அப்படியே அந்த பெரிய கேன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேனால அது நெருப்பிட்டு இருப்பாங்க அந்த ஒரு கிணற. देखो அதுல போட்டுட்டு இருப்பாங்க. उस घी से बहुत ही बढ़िया बढ़िया माल बनते। அப்போ பாருங்க அந்த நெய்யால நல்ல நல்ல அந்த சாப்பாடுகள் எல்லாம் ரெடி ஆகுது, பலகாரங்கள் எல்லாம் ரெடி ஆகுது. एकदम बढ़िया माल। அது கூட ரொம்ப நல்ல நல்ல ஐட்டம்ஸ் ரெடி பண்றாங்க. तो देखो அப்போ பாருங்க, और कहीं मंदिरों में ऐसे कुएं देखे? பாபா சொல்றாங்க இப்போ கோயில்கள்ல அப்படிப்பட்ட கிணற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ठीक है। இந்த ஒரு நெய்யினோடது பாத்திருக்கீங்களா? अभी तक लक में वो घी के कुएं बना हुए हैं दरबारे में। இப்போ கூடயும் அந்த நெய்யினோட கிணறு இருக்குது ஸ்ரீநாத் துவாரால, ஸ்ரீநாத் கோயில்ல. और इतनी महंगाई है दुनिया में तो பாபா சொல்றாங்க எவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது உலகத்துல, ஆனாலும் क्योंकि वहाँ बहुत धन है। ஏன்னா அங்க ரொம்ப தனம் இருக்குது. बस யார்கிட்ட? श्रीनाथ दरबारा जहाँ यादगार है ना। பாபா சொல்றாங்க ஸ்ரீநாத் தர்பாரா அப்படின்னா அதோட நினைவார்த்தம்ன்றது இருக்குது இல்லையா, तो किस समय की यादगार? அப்போ அந்த விஷயம் இருக்குது, அது எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? संगम युग की यादगार है। சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தமா இருக்குது. संगम युग में हाँ देने वालों ने बहुत धन दिया है। சங்கம் யுகத்துல குடுக்க கூடியவங்க நிறைய தனத்தை கொடுத்தாங்க. क्या लकालक सफेद सफेद कपड़े देखे, लकालक सफेद सफेद बढ़िया मकान देखा। எப்படின்னா வெள்ளையா இருக்கிற அந்த ஆடைய பார்த்தாங்க, வெள்ளையா இருக்கிற அந்த ஒயிட்டா இருக்கிற அந்த ஒரு வீட பார்த்தாங்க. समझते अरे ये तो स्वर्ग लगा पड़ा है। எப்படின்னா அந்த ஒயிட்டான வீடெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அத பார்த்து என்னன்னு சொல்றாங்க இல்லையா, என்ன சொல்றாங்கன்னா
இங்கேயே ஸ்வர்க்கம் என்றது உருவாகிடுச்சு. और ढेर सारा पैसा आता है। இப்போ நிறைய பைசா வருது. तो घी के माल, श्रीखंड, பாபா சொல்றாங்க நெய்யினோட ஐட்டம்ஸ் ஸ்ரீகண்ட் कैसा कैसा बनाते हैं, मीठा मीठा। எப்படி எல்லாம் அதை ரெடி பண்றாங்க, ஸ்வீட் ஆனது. और பிறகு वहाँ कोई फीके चावल नहीं बनते हैं। அங்க அப்படியே நார்மலான அரிசி ஒண்ணு யூஸ் பண்றது இல்ல, जगन्नाथ भंडारे की तरह। ஜெகநாத் பண்டார போல. है क्यों ஏன்? क्यों नहीं बनते? क्योंकि जगन्नाथ भंडारा तो जगन्नाथ का है। जगत ஜெகநாத்தினோட பண்டாரம் என்ன இருக்குதோ அது ஜெகநாத்தா இருக்குது. 500-700 करोड़ के मनुष्यों को कहा जाता है। ஜெகநாத்தனா 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்களுக்கு சொல்லப்படுகிறாங்க. है? और श्रेष्ठ तो देवताओं को कहा जाता है। பிறகு சிரேஷ்டன் சொல்லி தேவதைகளுக்கு சொல்லப்படுகிறாங்க. श्री माने श्रेष्ठ। ஸ்ரீ என்ன சிரேஷ்டம். देवताएं दुनिया में थोड़े होते हैं या जगत में मनुष्य ज्यादा होते हैं? இப்போ தேவதைகள் உலகத்துல அதிகம் இருப்பாங்களா இல்லன்னா ஜகத்னா உலகத்துல மனிதர்கள் அதிகம் இருப்பாங்களா? मनुष्य तो बहुत होते हैं जगत में। உலகத்துல மனிதர்கள் ரொம்ப இருப்பாங்க. और सबकी पालना जगन्नाथ को करनी है। जगन्नाथ जगत का नाथ। எல்லாருக்குமே பாலனை கொடுக்கணுமா ஜெகநாத்க்கு? ஜெகநாத் என்றாலே முழு உலகத்தினோட கண்ட்ரோலர். तो सबकी पालना करनी है या सिर्फ देवताओं की पालना करनी? और इस दुनिया பாபா சொல்றாங்க எல்லாருக்குமே பாலனைய கொடுக்கணுமா இல்லனா வெறும் தேவதைகளுக்கு மட்டும்தான் பாலனைய கொடுக்கணுமா? में देवता तो कोई है? देवता तो कोई है ही नहीं। இந்த நேரத்துல யாருமே தேவதைகள் இல்ல. तो जगन्नाथ भंडारे में फीके चावल ही चावल। பாபா சொல்றாங்க இப்போ ஜெகநாத் பண்டாரால சாதாரணமான அரிசி தான். क्यों? அந்த ஒரு சோறு தான் ரெடி பண்றாங்க. ஏன் இப்படி? जगन्नाथ ऐसे कंजूसी क्यों करते हैं? ஜெகநாத் ஏன் இப்படி கஞ்சூசி பண்றாங்க? இப்போ பிஸ்னாரித்தனம் இருக்கு இல்லையா, ஏன் காமிக்கிறாங்க இப்படி? इसलिए करते हैं कि उनको तो सारी दुनिया से पुरुषार्थ कराना है ना। அவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னா அவங்களுக்கு முழு உலகத்து மூலமா எல்லார கூடயும் இப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை பண்ண வைக்கணும் இல்லையா? என்ன? कि अपन को आत्मा समझो और आत्मा की बाप को याद करो, पहचान। பாபா சொல்றாங்க தன்னை ஆத்மா நினைச்சுக்கிறது, பிறகு ஆத்மாக்களோட அப்பாவை நினைவு செய்யறது, किस तन में தெரிஞ்சுக்கிட்டு आया हुआ है, எந்த சரீரத்துல வந்திருக்காங்க, कहाँ और कैसे पाठ बजाय रहा है, எங்க மற்றும் எப்படி பாட்ட செஞ்சுட்டு இருக்காங்க. तो वो सारी दुनिया याद करे कि कुछ थोड़ी आत्मा ही याद करे। முழு உலகமே இத நினைவு செய்யணுமா இல்லனா கொஞ்சம் ஆத்மாக்கள் நினைவு செஞ்சா போருமா? सारी दुनिया याद करे। முழு உலகமே நினைவு செய்யும். सबकी गति सदगति देने के लिए आया हुआ है। எல்லாருக்குமே கதி சத்கதிய குடுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? शिव सुप्रीम सोल, शिव सुप्रीम सोल कोई कोई की सदगति करने के लिए आया। இல்லனா சில பேருக்கு தான் அவங்க சத்கதிய குடுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? उसी की तो शोभावना है सबके लिए। பாபா சொல்றாங்க அவங்களோட சுப பாவனை இருக்குது எல்லாருக்காக கூடயும். इस दुनिया में जो भी मनुष्य मात्र हैं, இந்த உலகத்துல யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க सबको सुख मिलना चाहिए। எல்லாருக்குமே சுகம் கிடைக்கணும்.
अब जो जैसा पुरुषार्थ करे, இப்ப யாரு எப்படி புருஷார்த்தத்தை செய்யறாங்களோ, जो जैसा त्याग करे उतनी प्राप्ति करे। யாரு எந்த அளவுக்கு தியாகத்தை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு பிராப்திய பண்ணிப்பாங்க। तो उसको कहते हैं क्या? அப்போ அதுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா என்ன? श्रीनाथ दरबारे को कहते हैं पक्की रसोई। ஸ்ரீநாத் தர்பாரா இருக்கு இல்லையா, அதுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா பக்கா கிச்சன் சொல்வாங்க। और जगन्नाथ दरबार में कहते हैं क्या? कच्ची रसोई। பிறகு ஜெகநாத் தர்பாரா என்ன இருக்குதோ அதுக்கு என்னன்னு சொல்வாங்க? அரகுறையா இருக்கிற கிச்சன்। अच्छा भला, சரி, वो ही फिर जगन्नाथ, और वो ही जगन्नाथ और वो ही श्रीनाथ। அவங்கதான் ஜெகநாத், பிறகு இன்னொருத்தர் எப்படின்னா ஜெகநாத் फिर श्रीनाथ। ये अलग अलग है, இவங்க செப்பரேட் செப்பரேட்டா இல்லைன்னா एक ही शरीर में जगन्नाथ का भी पार्ट चलता है और एक ही பாபா சொல்றாங்க ஒரே சரீரத்துல ஜெகநாத்தினோட பாட்டு கூடயும் போகுது, शरीर में श्रीनाथ का भी पार्ट चलता है। பிறகு ஒரே சரீரத்துல ஸ்ரீநாத்தினோட பாட்டு கூடயும் போகுது। ये श्रीनाथ, ये जगन्नाथ। இவங்க ஸ்ரீநாத், பிறகு இன்னொருத்தர் ஜெகநாத்। फिर वहाँ जगन्नाथपुरी के तरफ में तुम बच्चों ने यात्रा की है। பிறகு ஜெகநாத் புரி இருக்கு இல்லையா, அந்த பக்கம் நீங்க யாத்திரைய பண்ணிருக்கீங்க। हाँ, यात्रा तो की होगी। யாத்திரை என்றது பண்ணிருப்பீங்க, போயிருப்பீங்க। कोई ने की है, कोई ने नहीं की। சில பேர் போயிருப்பீங்க, சில பேர் போகாம இருந்திருப்பீங்க। तो बाप बैठ करके समझाते हैं तुम बच्चों को இப்போ அப்பா உட்கார்ந்து குழந்தைகளான உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க कि ये जो यात्रा तो की है, अभी मैं तो यात्रा नहीं करता हूँ। இப்போ யாத்திரை என்னமோ பண்ணிருக்காங்க, இப்போ நான் யாத்திரைய செய்யல। क्या? என்ன? मैं यात्रा नहीं करता हूँ நான் யாத்திரை பண்ணலனா तो कहाँ की यात्रा करता हूँ? அப்போ பாபா கேக்குறாங்க எந்த நேரத்தினோட யாத்திரைய செய்றேன்? எந்த இடத்தினோட யாத்ரா? बाबा कहते हैं, शिव बाबा, பாபா சொல்றாங்க शिव बाबा कि मैं तो तुमको यात्राओं का भी राज समझाता हूँ। நான் உங்களுக்கு யாத்திரைகளினோட ரகசியத்தை கூடயும் புரிய வைக்கிறேன்। क्या? என்ன? जगन्नाथ भंडारी की यात्रा का राज क्या है? ஜெகநாத் பண்டாரியினோட யாத்திரையினோட ரகசியம் என்ன இருக்குது? और பிறகு श्रीनाथ के भंडारे की यात्रा का राज क्या है? பிறகு ஸ்ரீநாத் கோயில் இருக்கு இல்லையா, இந்த யாத்திரையினோட ரகசியம் என்ன இருக்குது? क्या राज है? என்ன ரகசியமா இருக்குது? जिन्होंने विश्व के लिए त्याग किया वो विश्व के मालिक बनते हैं। யாரு உலகத்துக்காகவே தியாகம் செய்றாங்களோ அவங்க உலகத்துக்கு எஜமான் ஆகுறாங்க। और जिन्होंने थोड़ों के लिए त्याग किया वो பிறகு யாரு கொஞ்ச பேருக்காக தியாகம் செஞ்சாங்களோ அவங்க छोटी दुनिया के मालिक बनते हैं। அவங்க சின்ன உலகத்துக்கு எஜமான் ஆகுறாங்க। हाँ, देवताएं भोगी होते हैं, ஆமா, தேவதைகள் போகியாக இருப்பாங்க। तो उनको भोग तो मिल ही जाता है, அப்ப அவங்களுக்கு போகம் என்றது கிடைச்சிடுது, इंद्रियों का। இந்திரியங்களோட போகம்। हाँ, श्रेष्ठ इंद्रियों का भोग मिलता है। ஆமா, சிரேஷ்ட இந்திரியங்களினோட போகம் கிடைக்குது। तो राज समझाता हूँ அப்போ ரகசியத்தை புரிய வைக்கிறேன் कि फिर तुम्हारा ये जगन्नाथ है। உங்களோடது என்னன்னா இந்த ஜெகநாத் ஆயிருக்காங்க। क्या कहा? என்ன சொன்னாங்க? है तुम्हारा, உங்களோட। इनका नहीं, किनका? அவங்களோடது கிடையாது, யாரோடது? उनका क्या है? அவங்கள்ட்ட என்ன இருக்குது? उनका है श्रीनाथ दरबार। பாபா சொல்றாங்க அவங்கள்ட்ட என்னன்னா ஸ்ரீநாத் தர்பாரான்னு சொல்றாங்க। तुम्हारा है जगन्नाथ दरबार। பாபா சொல்றாங்க உங்கள்தா இருக்குது ஜெகநாத் தர்பாரா। தர்பாரன்னா இந்த கோர்ட்। तो वहाँ पे जाओ तो तुमको चावल ही मिलेगा। பாபா சொல்றாங்க அங்க போங்க, அப்போ உங்களுக்கு அரிசி தான் கிடைக்கும், क्या? சோறு தான் கிடைக்கும்। क्यों? ஏன்?
जाने वाले जिज्ञासु वहाँ ढेर पैसा कोई देंगे तो भी चावल मिलेगा। இப்போ போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ எப்படின்னா இப்போ அவங்களுக்கு நிறைய அமௌண்ட்டை கொடுத்தாலும் ரூபாவை கொடுத்தாலும் கூடயும் அவங்களுக்கு இந்த ஒரு அரிசி தான் கிடைக்குமா சாதம் தான் கிடைக்குமான்னு கேக்குறாங்க। அரே ஏ இப்படி अरे जिन्होंने दिया उन्होंने किसे के लिए दिया? அரே யாரு கொடுத்தாங்களோ அது யாருக்காக கொடுத்தாங்க? नाथ के लिए दिया ना। तो जगन्नाथ सारे जगत का मालिक। அவங்க ஜெகநாத்க்கு கொடுத்தாங்க இல்லையா? இப்போ ஜெகநாத் முழு உலகத்துக்கு எஜமான் विश्वनाथ कहा जाता है। விஸ்வநாதன் சொல்லப்படுகிறாரு। तो चावल लेना अच्छा है या श्रीनाथ दरबारे में जाना अच्छा है? சோற எடுத்துக்கிறது பெஸ்டா இல்லனா ஸ்ரீநாத் தர்பாருக்கு போகிறது பெட்டரா? अच्छा 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 ध्यान रखना भागना करना नहीं। நினைவு செய்யுதா இங்க அங்க போகிறது இல்லையா? तो क्या होता है? இல்லன்னா என்ன ஆகுது? जहाँ देखी तबाह बरा वही होता है सारी रात। இல்லன்னா என்ன ஆகுதுன்னா எங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்கேயே முழு நைட் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க। ஊர்வலத்தை பார்த்தாங்க இதெல்லாம் பார்த்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா முழு நைட் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க। ऐसे भी होता है। இப்படியும் ஆகுதா? तो ये तुम्हारा जगन्नाथ है। பாபா சொல்றாங்க இவரு உங்களோட ஜெகநாத் இருக்காங்க। क्या ये नहीं कहा तुम्हारा श्रीनाथ? இந்த விஷயத்த சொல்லல இவங்க உங்களோட ஸ்ரீநாத் இருக்காங்கன்னு। तो अन्न भी मिलेगा चावल भी मिलेंगे। அப்போ சோறு கூடயும் கிடைக்கும் அரிசியும் கிடைக்கும்। என்ன वेद का अन्न क्या है? எல்லாருக்கு அப்பாற்பட்ட சோறுன்னா என்ன சாப்பாடுன்னா என்ன? वेद का अन्न है याद याद। பாபா சொல்றாங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட சாப்பாடா இருக்குது நினைவு। यात्रा ये याद जो है நினைவினோட யாத்ரா இந்த நினைவு என்ன இருக்கு? आत्मा का भोजन। இது ஆத்மாவினோட சாப்பாடா இருக்குது। श्रेष्ठ के श्रेष्ठ की याद। உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களோட நினைவு। इसकी याद யாரோட நினைவு? लल्लू चक्कों की याद नहीं। சாதாரணமான உங்களோட நினைவில்ல। तो अपनी आत्मा की याद और दूसरी பாபா சொல்றாங்க ஒண்ணு நம்மளோட ஆத்மாவை நினைவு செய்யணும் பிறகு अपन को भी तो श्रेष्ठ ही बनना है ना। இப்ப நமக்கு கூட என்ன ஆகணும்? சிரேஷ்ட தானே ஆகணும்। कैसा श्रेष्ठ? எப்படி சிரேஷ்டம்னா देवताओं जैसा श्रेष्ठ 16 कला संपूर्ण। தேவதைகள் போல சிரேஷ்டம் 16 கலை பரிபூர்ணமானவங்களா? कैसा श्रेष्ठ? எப்படி சிரேஷ்டம்? देवताओं से भी ऊंची स्टेज वाला ओ 16 कला संपूर्ण से भी कलातीत स्टेज वाला सुख चाहिए। பாபா சொல்றாங்க தேவதைகள் விட உயர்ந்த கலாதீத பரிபூர்ணமான சுகம் தேவை இருக்கு। कलातीत स्टेज वाला सुख कैसा होता है? பாபா சொல்றாங்க கலாதீத சுகம் எப்படி இருக்கும்? और जो 16 कला संपूर्ण सुख कैसा अंतर क्या है दोनों? பிறகு 16 கலை பரிபூர்ணமான சுகம் எப்படி இருக்கும்? என்ன வித்தியாசம் இருக்கும்? 16 कला संपूर्ण जो सुख है वो इंद्रियों से लिया जाता है। 16 கலை பரிபூர்ணமான சுகம் என்ன இருக்குது? அது இந்திரியங்கள் மூலமா எடுத்துக்கப்படுகிறது। अच्छा कम कलाओं का भी सुख इंद्रियों से लिया जाता है। பிறகு கம்மி கலைகளினோட சுகம் கூடயும் இந்திரியங்கள் மூலமா எடுத்துக்கப்படுகிறது। और एक सुख ऐसा है பிறகு ஒரு சுகம் எப்படிப்பட்டதுன்னா जिसमें इंद्रियों में लगाव झुकाव की बात ही नहीं पैदा होती। அதுல இந்திரியங்கள்ல பற்று பிறகு ஈடுபாடு என்ற ஒரு பேரு கூடயும் இருக்காது।
क्या? इंद्रियों का प्यार जो है பாபா சொல்றாங்க இந்திரியங்களினோட அன்பு என்ன இருக்குது, वो जरूर नीचे गिराता है, அது கண்டிப்பா கீழே விழ வைக்கும். क्योंकि इंद्रियां जड़ प्रकृति के अंग हैं. ஏன்னா இந்திரியங்கள் ஜட இயற்கையினோட அங்கமா இருக்குது. என்ன? इंद्रियों से जब तक सुख लेते रहेंगे या इच्छा करते रहेंगे, இந்திரியங்கள் மூலமா எப்போ வரைக்கும் சுகத்தை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, இல்லன்னா ஆசைகளை வச்சுப்பீங்க, ज्यादा से ज्यादा इच्छा करते रहेंगे, பிறகு அதிகதிலும் அதிக ஆசைகளை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா तो उसका रिजल्ट क्या होगा? அப்போ அதோட ரிசல்ட் என்ன ஆகும்? रिजल्ट ये होगा तो उसमें लगाव बढ़ता जाएगा. ரிசல்ட் என்ன ஆகும்னா அதுல பற்று என்றது அதிகரிச்சுட்டே போகும். लगाव बढ़ेगा तो फिर नीचे गिरेंगे या ऊपर उठेंगे? பற்று அதிகமாச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? கீழே வீழ்வீங்களா இல்லன்னா மேலே ஏறுவீங்களா? क्योंकि लगाव किससे लगा? ஏன்னா பற்று என்றது யாரு கூட இணைச்சிங்க? लगाव श्रेष्ठ के श्रेष्ठ श्री श्री शिव बाबा से लगा. இப்போ லகாவ் என்றது பற்று என்றது ஸ்ரீ ஸ்ரீ शिव बाबा இவங்க கூட ஏற்பட்டதா? नीचे गिराने वाले देहधारियों से लगा. யாரு ஸ்ரீ ஸ்ரீ இருக்காங்களோ அவங்க கூட ஏற்பட்டதா இல்லன்னா கீழே விழ வைக்க கூடிய இந்த தேகதாரிகள் கூட பற்று ஏற்பட்டதா? सब नीचे गिराने वाले. எல்லாருமே கீழே விழ வைக்க கூடியவங்க. एक शिव बाबा इसलिए बताया, दूसरा ना कोई. பாபா சொல்றாங்க ஒரு சிவ பாபா பிறகு வேற யாருமே கிடையாது. तो जगन्नाथ दरबार है. அப்போ ஜெகநாத்தினோட கோர்ட்டா இருக்குது. कहते हैं ये तुम्हारा जगन्नाथ दरबार है. பாபா சொல்றாங்க இது உங்களோட ஜெகநாத்தினோட கோர்ட்டா இருக்குது. वहाँ जाओ तो तुम्हें चावल ही मिले. அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சாதம் தான் கிடைக்கும். माने जाओ तो அப்படின்னா अभी போனீங்கன்னா नहीं है. இப்போ போகல என்னாவும் गए போயிருக்கீங்களா? नहीं गए. अच्छा போகலையா? अच्छा गए ही नहीं. ज्ञान एडवांस मिला या बेसिक मिला? போகவே இல்லையா? ஞானம் அட்வான்ஸ் கிடைச்சதா இல்லனா பேசிக் கிடைச்சதா? अच्छा मन बुद्धि से जाना है. अच्छा मन बुद्धि மூலமா போகணுமா? क्यों? कैसे जाना है? என்ன எப்படி போகணும்? விசிடி நம்பர் 2723 2723 30 மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. अच्छा गए ही नहीं. போகவே இல்லையா? ज्ञान एडवांस मिला या बेसिक मिला? ஞானம் அட்வான்ஸ்டு கிடைச்சதா இல்லனா பேசிக்து கிடைச்சதா? अच्छा मन बुद्धि से जाना है. अच्छा मन बुद्धि மூலமா போகணுமா? क्यों? ये कैसे जाना है? எப்படி போகணும்? 196 197 1997 क्या? பாபா சொல்றாங்க 196 197 பிறகு சொல்லிட்டு இருக்காங்க 1997 1997 में जाना. 1997ல போகணும்னா क्या मतलब? என்ன அர்த்தம்? 1997 में नहीं गया. பாபா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ எழுதி காமிச்சிட்டு இருக்காங்களோ அதுக்கு அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. 1997க்குல போகல. उसके बाद गया. அதுக்கு பிறகு போனாங்களா? अरे एडवांस ज्ञान जो सिखाया जाता है
वो कौन सी आत्माएं सीखती है? அரே அட்வான்ஸ் நாலேஜ் என்ன கத்துக்கிறாங்களோ அது எந்த ஆத்மாக்கள் கத்துக்கிறாங்க? भंडारे वाली प्रेफरेंस देने वाली आत्माएं सीखती हैं। ஜெகநாத் பண்டாரா இருக்காங்க இல்லையா, அந்த ஆத்மாக்கள் அதுக்கு பிரெஃபரன்ஸ கொடுக்க கூடியவங்க, முக்கியத்துவத்தை கொடுக்க கூடியவங்க கத்துக்கிறாங்களா? या श्रीनाथ दरबारे का ढेर सारे व्यंजन बना बना के खाने वालों का? இல்லைன்னா ஸ்ரீநாத் தர்பாரே நிறைய இந்த பலகாரங்கள் எல்லாம் பண்ணி பண்ணி சாப்பிடுறாங்க இல்லையா, அவங்க कौन सा सीखती? அவங்க இந்த விஷயம் கத்துக்கிறாங்களா? யாரு கத்துக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. हाँ, तो ऐसे क्यों कहा वहां जाओ तो चावल ही मिलेगा? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இப்படியே சொன்னாங்க, அங்க போகிறதுனால சாதம் தான் கிடைக்கும். कि यहाँ तो फिर भी जो बीज रूप आत्माएं तैयार होती है ना, उन பாபா சொல்றாங்க, இங்க அப்படி பார்த்தா யாரு பீஜ ரூபி ஆத்மாக்கள் ரெடி ஆகுறாங்க இல்லையா, दूसरे दूसरे धर्मों का छिलका चढ़ा हुआ है तो वो अपनी खींचती है दूसरे धर्मों की तरफ। அவங்க என்ன செய்யறாங்கன்னா மத்த தோல் தர்மத்தினோட தோல் ஏறி இருக்கும் இல்லையா, அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னை பக்கம் அவங்க இழுத்துக்குவாங்க. तो वो अपन ही चलाएंगी। அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னோட தான் அவங்க செய்வாங்க. क्या? என்ன? और जब पक्का श्री जगन्नाथ का भंडारा बनेगा ना, எப்போ பக்கா ஜெகநாத்தினோட பண்டாரா ஆகும் இல்லையா, तो फिर खलास। அப்போ பாபா சொல்றாங்க விளையாட்டு பினிஷ். किसी की अपनी बात नहीं चलेगी। யாரோடது கூடயும் எப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்காது. खींच खींच के बस लड्डू पेड़ा जलेबी बनाते रहो। பாபா சொல்றாங்க இழுத்து இழுத்து என்ன செய்யறாங்கன்னா இந்த லட்டு ஜிலேபி இதெல்லாம் करते रहो। हाँ, खूब दूध मंगाओ धड़ाके से। இதெல்லாம் சமைக்கிறது என்ன செய்யறாங்கன்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க, பாலை கொண்டு மத்தலப் பால் வரட்டும், பால் வந்ததுடனே என்ன செய்வாங்கன்னா இந்த ஒரு பலகாரங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறது. और फिर बनाओ और खाओ और खिलाओ। किसको? இப்போ சாப்பிடுறது பிறகு செய்யறது, சாப்பிடுறது பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் கொடுக்கறது. யாருக்கு கொடுப்பாங்க அவங்க? अपनी बात जो माने उनको खिलाओ, उनको नहीं, इनको जो दूसरों की अंडर में चलते हैं उनकी मत मानो। பாபா சொல்றாங்க தன்னோட பேச்சை யாரு கேட்பாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாரு மத்தவங்களோட அண்டர்ல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. तो बताया அப்ப சொன்னாங்க अन्न भी मिलता है वहाँ चावल भी मिलता है। சாப்பாடும் கிடைக்குது அங்க, அப்படின்னா சோறு கூடயும் கிடைக்குது, அரிசி கூடயும் அங்க கிடைக்குது. ये क्या हुआ? இது என்னாச்சு? अन्न में और चावल में क्या अंतर है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ இந்த சோறு பிறகு அரிசி இதுல என்ன வித்தியாசம் இருக்குது? अन्न जो है ना वो तो अनाज उसे कहा जाता है। அண்ணன்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இங்க தானியம் இருக்கு இல்லையா, தானியம் எதுக்கு சொல்வாங்கன்னா जो पकाया जाता है या फिर எது சமைக்கப்படுகிறது, बोया जाता है और फिर खाया जाता है। அத வாஷ் பண்ணப்படுகிறது, பிறகு அத சாப்பிடுவாங்க. और चावल भी तो ऐसे ही खाते हैं। பாபா சொல்றாங்க இப்போ சாவல் இருக்கு இல்லையா அரிசி, அது கூட அப்படிதானே செய்யறாங்க. जब लड़ाई लड़ने जाते थे ना तो जेब में चावल भर के ले जाते थे, फिर भिगोया जाता है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க தானியத்துக்காக தானியத்தை என்ன செய்வாங்கன்னா அத தண்ணில ஊற வைப்பாங்க, பிறகு சாப்பிடுவாங்க, फिर खाया जाता है। பிறகு சாப்பிடுறது. और चावल भी तो ऐसे ही खाते हैं। பாபா சொல்றாங்க இப்ப அரிசி இருக்கு இல்லையா அத கூட அப்படிதானே சாப்பிடுவாங்க. जब लड़ाई लड़ने जाते थे ना तो जेब में चावल भर के ले जाते थे,
பாபா சொல்றாங்க எப்போ யுத்தம் பண்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ பாக்கெட்ல அரிசிய நெருப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. है लिया, थोड़ी भूख मिट गई और लड़े जा तो चावल भी मिलेगा। இப்போ அத சாப்பிடுறதுனால கொஞ்சம் பசி என்றது அமைதி ஆயிடும். அதனால பாபா சொல்றாங்க அந்த அரிசிய கூடயும் அப்படியே தான் एकदम दोनों चीजें मिलेंगी। பாபா சொல்றாங்க முழுமையா அந்த ரெண்டு பொருள்கள் கூடயும் கிடைக்கும். है ना? அப்படிதானே? तो है तो वो भी। அப்போ இருக்கிறது என்னமோ அது ரெண்டு கூடயும் இருக்குது. कौन? எது? जगन्नाथ भी। ஜெகநாத் கூடயும் एकदम काला मुंह कर दिया। முழுமையா கருப்பு முகமாக ஆக்கிட்டாங்க. क्या? என்ன? क्या बताया? என்னன்னு சொன்னாங்க? एकदम क्या कर दिया? काला क्यों? முழுமையா என்ன ஆக்கிட்டாங்க? கருப்பு முகமாக காமிச்சிருக்காங்க. ஏன் இப்படி? अच्छा, काला वो श्रीनाथ का नहीं कर दिया। பாபா கேட்டுட்டு இருக்காங்க ஸ்ரீநாத்தோட முகம் கருப்பா ஒண்ணு காமிக்கலையா? और श्रीनाथ का काला मुंह किया कि नहीं? பாபா கேட்டுட்டு இருக்காங்க ஸ்ரீநாத் கருப்பு முகமா காமிச்சிருக்காங்களா இல்லையா? का भी काला मुंह, जगन्नाथ का भी काला मुंह। ஸ்ரீநாத் கூடயும் கருப்பு முகம், ஜெகநாத் கூடயும் கருப்பு முகம். तो वहाँ दिखाते हैं, देखो। அப்போ பாபா சொல்றாங்க அங்க காமிக்கிறாங்க பாருங்க. है वहाँ नहीं दिखाते हैं, है वहाँ दिखाते हैं जगन्नाथ भंडारे में। அங்க காமிக்கிறது இல்ல. பாபா சொல்றாங்க அங்க ஜெகநாத் கோயில்ல क्या? என்ன? कि ये जो देवताएं हैं वो वाम मार्ग में गए हैं। என்ன காமிக்கிறாங்கன்னா இந்த தேவதைகள் வாம மார்க்கத்துக்கு போனாங்க. क्या? वहाँ सूर्य मंदिर है ना, वहाँ பாபா சொல்றாங்க அங்க சூரிய கோயில் இருக்கு இல்லையா, சூரிய மந்திர். और ही वाम मार्ग में जाने वाले गंदे गंदे चित्र दिखाए गए हैं। அங்க இன்னமும் வாம மார்க்கத்துல போகக்கூடிய கெட்ட கெட்ட சித்திரங்களை காமிச்சிருக்காங்க. पास में ही है ना जगन्नाथ, கிட்டதானே இருக்குது. जहाँ मंदिर है पुरी में, उसके पास ही सूर्य कोणार्क मंदिर है। ஜெகநாத் கோயில் இருக்கு இல்லையா, அது கிட்டயே சூரியனோட கோயில் இருக்குது, சூரிய மந்திர் कोणार्क में। तो वाम मार्ग में गए हैं, तो फिर वाम मार्ग में जाने के कारण இப்போ வாம மார்க்கத்துக்கு போயிருக்காங்க. இப்போ வாம மார்க்கத்துக்கு அப்படின்னா தலைகீழான மார்க்கத்துக்கு போகிறதுனால माल खाने लायक थोड़े ही है। அப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்காக லாயக்கா என்ன? नहीं तो उनको चावल खाली खिलाते हैं। இல்லன்னா அவங்களுக்கு வெறும் அரிசியை தான் குடுக்கறாங்க, பரிமாறுறாங்க. आंडा पकाते हैं, वो 4 टुकड़ा हो जाते हैं। அந்த பானையில சமைக்கிறாங்க இல்லையா, பாயில் பண்றாங்க இல்லையா, அது எப்படி ஆயிடுதுன்னா 4 பாகம் ஆயிடுது. क्या कहा? என்ன? चावलों के टुकड़ा कितने हो जाते? இப்போ அந்த ஒரு அரிசியினோட பீசஸ் ஆயிடுது இல்லையா, எத்தனை பீசஸ் ஆயிடுது? हंडे में 4 टुकड़ा हो जाते हैं ऐसे। பாபா சொல்றாங்க அந்த பானைல 4 பாகம் ஆயிடுது. அரிசியை என்ன அவங்க பாயில் பண்றாங்களோ அது அந்த ஒரு பானைல 4 பாகம் ஆயிடுது ஜெகநாத் கோயில்லன்னு சொல்றாங்க. किस बात की यादगार? பாபா கேட்டுட்டு இருக்காங்க எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்குது? कि वो बीज रूप आत्माएं हैं, उनमें जो मुखी आत्माएं है ना, அந்த பீஜரூபி ஆத்மாக்கள்ல அதுல யாரு முக்கியமான ஆத்மா இருக்காங்க இல்லையா? तो जब ब्रह्मा ने नई सृष्टि रची, पहले पहले जो बच्चे पहलोटी की पहुंचा पैदा किए ना, இப்போ பிரம்மா எப்போ சிருஷ்டிய உருவாக்குனாங்களோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுத்தாங்க இல்லையா? तो वो 4 धर्मों की बीज रूप आत्माएं जन्म हुआ। பாபா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பிரம்மா என்ன செஞ்சாங்கன்னா குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுத்தாங்க.
அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ம எடுத்திருக்கிற 4 குழந்தைகள், அந்த 4 குழந்தைகள் யாருன்னா 4 தர்மத்தினோட பீஜரூபி ஆத்மாக்கள். और उनसे फिर जो भी जन्म लेते हैं चाहे बीज रूप आत्माएं हो चाहे आधार मूर्त जड़े हो, பிறகு அவங்களிடமிருந்து யாரெல்லாம் ஜென்ம எடுத்துக்கிறாங்களோ, இப்போ அவங்க பீஜரூபி ஆத்மா இருக்கலாம், இல்லைன்னா ஆதாரமூர்த்தி ஆத்மா இருக்கலாம், षष्ठ रूपी वृक्ष की, और चाहे वो डालियां हो, சிருஷ்டி ரூபமான மரத்துது, இல்லைன்னா அவங்க है கிளைகளா இருக்கலாம். वहाँ सब में चार चार फाड़े होते रहते, அதுல எப்படின்னா 4 பாகங்கள் ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. एक फाड़े से दो फाड़े, दो से चार, ऐसे सब बटाए बनते रहते. எப்படின்னா 2 குரூப்ல இருந்து 4 இருந்து இப்படி அதிகம் ஆயிட்டே போகுது சம்பிரதாயங்கள்து. तो वो चार टुकड़ा हो जाते हैं, அப்போ அது 4 பாகங்கள் ஆயிடுது. बस அவ்வளவுதான், और कुछ नहीं है वहाँ. வேற ஒண்ணுமே இல்ல அங்க. वहाँ घी भी ये माल बताल कुछ भी नहीं है. பாபா சொல்றாங்க அங்க இந்த நெய் இது மூலமா ரெடி பண்ணிருக்கிற அந்த ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜெகநாத் கோயிலுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. तो क्या फर्क है? அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? वो कोई समझते थोड़े ही है बच्चे कि ये फर्क क्यों दिखाया है. குழந்தைகளே, அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியுமா? இந்த ஒரு வித்தியாசத்தை ஏன் காமிச்சிருக்காங்க என்றது தெரியுமான்னு கேக்குறாங்க. कौन யாரு कौन नहीं समझते யாரு புரிஞ்சுக்கிறது இல்ல? है? बाबा किसको समझा रहे? பாபா யாருக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க? समझा रहे तो ब्राह्मणों को. யாருக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்கன்னா பிராமணர்களுக்கு தான் புரிய வச்சிட்டு இருக்காங்க. अब कोई नीची कुरी के ब्राह्मण है, कोई ऊंची कुरी के ब्राह्मण. சில பேரு தாழ்ந்த குரூப்பினோட பிராமணர்கள், சில பேரு உயர்ந்த குரூப்பினோட பிராமணர்கள். ऊंची कुरी की है तो ऊंचे से ऊंचे बाप के बच्चे हैं तो गहराई समझते हैं. உயர்ந்த குரூப்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவினோட குழந்தைகள்னா ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க. और नीची कुरी के ब्राह्मण है तो उतनी गहराई से बात नहीं समझते. இப்போ தாழ்ந்த குரூப்புக்கு சேர்ந்திருக்கிற பிராமணர்கள்னா விஷயங்களை அந்த அளவுக்கு ஆழமாக புரிஞ்சுக்கிறது இல்ல. क्या नहीं समझते? என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல? तो बाप बैठ करके समझाते हैं. அப்போ அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. तो देखो वो जो जगन्नाथ है और उनका जो गुम्बद है उस गुम्बद में बाहर बड़े बड़े गंदे चित्र हैं, एक गंदे चित्र. பாபா சொல்றாங்க இந்த ஜெகநாத் இருக்காங்களா, ஜெகநாத் கோயிலினோட வெளியில இருக்கக்கூடிய பாகத்துல கெட்ட கெட்ட சித்திரங்களை காமிச்சிருக்காங்க. तो गरीब बन गए ना. அப்போ ஏழை ஆயிட்டாங்க இல்லையா? एकदम गरीब बन गए. முழுமையா ஏழை ஆயிட்டாங்க. अभी गरीब हैं तो उनका काला मुंह तो होना ही चाहिए. இப்போ ஏழை ஆயிருக்காங்கன்னா அவங்களோட முகம் கருப்பு முகமாதான் ஆக வேண்டியதாக இருக்கும். अच्छा சரி, रईसों का गोरा मुंह. அப்படி யாரு பணக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு வெள்ளை முகமா? और गरीबों को काला मुंह. அப்போ யாரு கருப்பா இருக்காங்க இல்லையா, அப்படி என்ன ஏழைகள் இருக்காங்களோ அவங்க கருப்பாக இருப்பாங்களா? அப்படி என்ன? ये क्या बात हुई? இது என்ன விஷயமாச்சு? गरीब ज्यादा काले काम करते हैं कि रईस ज्यादा, साहूकार ज्यादा काले काम करते हैं? இப்போ யாரு ஏழை இருக்காங்களோ அவங்க அதிகம் கருப்பு வேலையை செய்யறாங்களா, இல்லன்னா யாரு பணக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க கருப்பு வேலைய அதிகம் செய்யறாங்களா? काले काम ज्यादा कौन करते हैं?
கருப்பான வேலைகளை யாரு செய்றாங்க அதிகம்? अच्छा श्रीनाथ जी हैं। अच्छा ஸ்ரீநாத் ஜி இருக்காங்க. वहां तो माल माल ही माल। அங்க வெறும் நல்ல நல்ல ஐட்டம்ஸ் தான். तो उनको क्यों काला करना चाहिए? அப்ப அவங்களையே கருப்பாக காமிக்கணும். है वो तो फिर गोरा होना चाहिए ना। அவங்க வெள்ளையா தானே இருக்கணும். होना चाहिए कि नहीं? வெள்ளையாக இருக்கணுமா இல்லையா? उनको भी काला कर दिए। அவங்கள கூடயும் கருப்பாக காமிச்சிட்டாங்க. उनको भी गोरा नहीं, அவங்கள கூடயும் வெள்ளையாக இல்ல, उनको भी काला कर दिया। அவங்கள கூடயும் கருப்பாக காமிச்சிட்டாங்க. कहाँ की यादगार எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? है? अभी वो श्रीनाथ काला क्या करते हैं? பாபா கேக்குறாங்க, இப்போ அந்த ஸ்ரீநாத் கருப்பான வேலை என்ன செய்றாங்க? क्या काला कर्म करते हैं? என்ன கருப்பான வேலைய செய்றாங்க? और उनके फॉलोअर्स क्या काला कर्म करते हैं? பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ் கருப்பான வேலைய என்ன செய்றாங்க? करते हैं या नहीं करते हैं? செய்றாங்களா இல்லையா? काला कर्म क्या? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, கருப்பான வேலைன்னா என்ன? काला कर्म जानते हैं? கருப்பான வேலைன்னா என்ன தெரியுமா? दुनिया में जो भी काले कर्म होते हैं वो सब तो इन लोगों को पता थोड़ी पड़ता है कि हम काला कर्म करते हैं। உலகத்துல ஏதெல்லாம் கருப்பு வேலைகள் இருக்குதோ பாபா சொல்றாங்க, இவங்களுக்கு தெரியுமா என்ன நாம என்ன கருப்பு வேலையை செய்யறோம் சொல்லி? एक जगह में वो ही जगन्नाथ, ஒரு இடத்துல அந்த ஜெகநாத் தான், उसी भारतवर्ष में, அந்த பாரத நாடுலயே, और एक उसी भारतवर्ष में वो ही श्रीनाथ। பிறகு அந்த ஒரு பாரத நாடுலயே ஸ்ரீநாத்। माना அப்படி என்ன? एक ही शरीर में दोनों आत्माएं जब संपन्न बनती हैं तो पार्ट बजाती है या नहीं बजाती है? बजाती। ஒரே சரீரத்துல ரெண்டு ஆத்மாக்கள் எப்போ சம்பன்ன ஆகுறாங்களோ அது பாட்ட செய்றாங்களா இல்லையா? बात तो एक ही है, ஒரே விஷயம் தான் இருக்குது, कोई फर्क थोड़ी है। வித்தியாசம் ஏதாவது இருக்குதா என்ன? क्योंकि मालिक जो होते हैं वो तो एक ही होते हैं ना। ஏன்னா எஜமான் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரே ஒரு எஜமான் தானே இருப்பாங்க. सारी दुनिया का मालिक एक क्या अलग अलग? முழு உலகத்துக்கு எஜமான் ஒருத்தரா இல்லன்னா தனித்தனியாக இருக்காங்களா? इसको ही तो श्रीनाथ कहते हैं ना। இதுக்கு தானே ஸ்ரீநாதன் சொல்லுவாங்க. वो तो काले करके बैठ करके दिखाई दिया, அவங்கள கருப்பாக காமிச்சிட்டாங்க. श्रीनाथ को भी। ஸ்ரீநாத கூடயும் கருப்பாக காமிச்சிட்டாங்க. अभी काले भी दिखाते हैं இப்போ கருப்பா கூடயும் காமிக்கிறாங்க. और इनको भी दिखलाते हैं। பிறகு இவங்கள கூடயும் காமிக்கிறாங்க. क्या? என்ன? मंदिर अच्छे अच्छे, கோயில்கள் நல்ல நல்ல கோயில்கள். कोई सभी मंदिर में ये काला नहीं करता है। எல்லா கோயில்கள்ல இந்த கருப்பா ஒண்ணு காமிக்கிறது இல்ல. नहीं, कोई कोई मंदिर में देखो, இல்ல சில சில கோயில்கள்ல பாருங்க कितने काले। எவ்வளவு கருப்பாக காமிச்சிருக்காங்க. अभी देखो रामचंद्र के मंदिर है, இப்ப பாருங்க ராமச்சந்திரனோட கோயில் இருக்குது. यहाँ माउंट आबू में भी இங்க மவுண்ட் ஆபுல கூடயும் मंदिर में जाओ तो देखो काला। இப்போ கோயில்களுக்கு போங்க, கோயில்ல போய் பாருங்க, அப்போ கருப்பாக காமிச்சிருக்காங்க. काले चित्र। கருப்பான சித்திரம்.
अच्छा कोई जगह में भी जाओ சரி, எந்த இடத்துல வேணும்னாலும் போங்க. तो क्या अच्छा बनाते हैं रामचंद्र का? அப்ப என்ன நல்லபடியா காமிக்கிறாங்களா ராமச்சந்திரனை? रामचंद्र का तो काला ही बना रहे हैं। இல்ல, ராமச்சந்திரனது என்ன இருக்குதோ அது கருப்பாதான் காமிக்கிறாங்க. तो ये जब बनाते हैं और अभी बनाएंगे ना अभी रामचंद्र का, இதை என்ன உருவாக்குறாங்களோ இப்போ உருவாக்குறாங்க இல்லையா ராமச்சந்திரனோடது? है अभी संगम युग में, இப்போ சங்கம் யுகத்துல. अभी संगम युग में रामचंद्र का काला बनाएंगे कि गोरा बनाएंगे? இப்போ சங்கம் யுகத்துல ராமச்சந்திரனோடது கருப்பா காமிக்கிறாங்களா இல்லனா வெள்ளையாக காமிக்கிறாங்களா? क्या बनाएंगे? எப்படி காமிப்பாங்க? कहाँ की यादगार? எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? संगम की यादगार है ना, तो काला बनाएंगे कि गोरा बनाएंगे? சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தம் தானே இருக்குது. அப்போ கருப்பாக ஆக்குவாங்களா இல்லன்னா வெள்ளையாக ஆக்குவாங்களா? अच्छा जो चैतन्य होंगे है, जिनकी यादगार है, चाहे जगन्नाथ कह दो चाहे रामचंद्र कह दो, இப்போ சைத்தன்யா யார் இருக்காங்களோ இப்போ ஜெகநாதன் சொல்லுங்க இல்லன்னா ராமச்சந்திரன் சொல்லுங்க, उनका चित्र काला बनाएंगे या गोरा बनाएंगे चैतन्य का? அவங்களோட சித்திரம் கருப்பாக உருவாக்கலாங்களா இல்லன்னா வெள்ளையாக உருவாக்குவாங்களா? சைத்தன்யா भविष्य में சைத்தன்யா யார் இருக்காங்களோ அவங்களது வருங்காலத்துல दिखाते हैं। ये सीता चुराई गई, காமிக்கிறாங்க இந்த சீதாவை கடத்திட்டு போனாங்க, फलानी हो गई। குறிப்பிட்ட வேலை ஆச்சு. देखो பாருங்க, काला थोड़े ही उसको बनाते हैं, கருப்பாக ஒண்ணும் அவங்கள ஆக்குறது இல்ல. नहीं இல்ல, किसको? யார? सीता को काला சீதாவை बनाते हैं? नहीं கருப்பாக ஆக்குறாங்களா? இல்ல, सीता को तो गोरा बनाते हैं। சீதாவை வெள்ளையாக ஆக்குறாங்க. और कहीं तो सीता और राम दोनों गोरे बनाते हैं। சில இடத்துல சீதா பிறகு ராமர் ரெண்டு பேரை கூடயும் வெள்ளையாக ஆக்குறாங்க. तो फिर ये कहाँ की यादगार है? அப்போ பாபா சொல்றாங்க இது எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? अभी फिर क्या करेंगे? இப்போ என்ன செய்வீங்க? अच्छा रावण चुरा के ले गया, சரி, ராவணன் கடத்திட்டு போயிட்டான். तो क्या हुआ? அப்போ என்ன ஆயிடுச்சு? फिर काला कैसे दिखाएंगे? பிறகு கருப்பாக எப்படி காமிக்கிறாங்க? दिखलाएंगे कोई? யாராவது காமிப்பாங்களா? रावण ने सीता को क्या काला बना पाया? ராவணன் சீதாவை என்ன கருப்பாக ஆக்க முடிஞ்சதா? तो ये बाप समझाते हैं ना। அப்போ இந்த விஷயம் அப்பா புரிய வைக்கிறாங்க இல்லையா? अभी बेहद के रावण के राज्य में तुम आ गए हो, இப்போ எல்லேருக்கு அப்பாற்பட்ட ராவணனோட ராஜ்யத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. जो हद का रावण राज्य है उससे तो तुम निकल आए भक्ति मार्ग में से। இந்த எல்லேருக்கு உட்பட்ட ராவண ராஜ்யம் என்ன இருக்குதோ அதிலிருந்து நீங்க வந்துட்டீங்க பக்தி மார்க்கத்துல. अभी कहाँ आ गए? இப்போ எங்க வந்துட்டீங்க? अभी बेहद के रावण राज्य में आ गए हो। இப்போ எல்லேருக்கு அப்பாற்பட்ட ராவண ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. माने அப்படின்னா यहाँ कौन से वर्ण के लोग हैं? இங்க எந்த வர்ணத்தினோட ஜனங்க இருக்காங்க? सभी ब्राह्मण वर्ण के हैं ना। எல்லாருமே பிராமண குரூப்புக்கு சேர்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? हाँ कोई ब्राह्मण, क्योंकि रावण भी तो சிலரு பிராமணர்கள். ஏன்னா ராவணன் கூடயும் ब्राह्मण ही था ना। பிராமணன் தானே ஆயிருந்தான். नीची कुरी का ब्राह्मण होगा या ऊंची कुरी का ब्राह्मण? தாழ்ந்த குரூப்புக்கு சேர்ந்து இருக்கிற பிராமணனா இல்லன்னா உயர்ந்த குரூப்புக்கு சேர்ந்து இருக்கிற பிராமணனா? नीची कुरी का।
தாழ்ந்த குரூப்புக்கு சேர்ந்திருக்கிற பிராமணன். तो तुम रावण राज्य में आ गए हो, भिखारी बन गए हो, அப்போ நீங்க ராவண ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க, விகாரி ஆயிட்டீங்க. तो सभी काला ही कहेंगे ना. அப்போ எல்லாருமே கருப்பாதான் சொல்வாங்க இல்லையா? सारी दुनिया के मनुष्य मात्र भिखारी बन गए. முழு உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே விகாரி ஆயிட்டாங்க. काले कर्म करने वाले. கருப்பு வேலைய செய்யக்கூடியவங்க. काला कर्म छुप के किया जाता है या मैदान में किया जाता है? கருப்பு வேலை மறைஞ்சிருந்து செய்யப்படுகிறதா இல்லைன்னா இந்த ஒரு ஓப்பனா ஃபீல்டுக்கு முன்னாடியே ஓப்பனா செய்வாங்களா? छुप के किया जाता है. மறைஞ்சிருந்து செய்வாங்க. काला धंधा होता है ना, काले धंधे करने वाले. பாபா சொல்றாங்க இப்போ கருப்பு வேலை இருக்கோ இல்லையா, கருப்பு தொழில செய்யக்கூடியவங்க, मार्केटिंग करने वाले, वो அந்த பிளாக் மார்க்கெட்டிங் எல்லாம் செய்யக்கூடியவங்க. गवर्नमेंट की नजर से बचा के करते हैं, खुले काम करते हैं. பாபா கேட்டுட்டு இருக்காங்க, கவர்மெண்டினோட பார்வையில அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஓப்பனா செய்வாங்களா இல்லைன்னா மறைச்சிருந்து செய்யறாங்களா? तो उनको फिर कहा जाता है देवताओं को निर्विकारी. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னா தேவதைகளுக்கு நிர்விகாரி. और इनको कहा जाता है विकारी. பிறகு இவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா விகாரின்னு சொல்லப்படுகிறது. तो देखो ये जो भक्ति मार्ग है, அப்போ பாருங்க இந்த பக்தி மார்க்கம் என்ன இருக்குது, ये एकदम भक्ति मार्ग में गड़बड़ घोटाला है. இந்த பக்தி மார்க்கத்துல முழுமையா எல்லாமே தலைகீழான விஷயங்கள் இருக்குது. क्या गड़बड़ घोटाला है? என்ன பிரச்சனை? தலைகீழான விஷயங்கள் என்ன இருக்குது? सबको काला दिखाई दिया. எல்லார கூடயும் கருப்பாக காமிச்சிருக்காங்க. शिवलिंग को भी काला बना दिया. சிவலிங்கத்தை கூடயும் கருப்பாக காமிச்சிருக்காங்க. द्वापर के आदि में जो सोमनाथ मंदिर बनाया था, துவாபர யுகத்தினோட ஆரம்பத்துல ஆதியில சோம்நாத் கோயில என்ன உருவாக்கி இருந்தாங்களோ उसे लिंग को काला नहीं दिखाते हैं. அந்த லிங்கத்தை கருப்பாக ஒண்ணு காமிக்கிறது இல்ல. उसे लाल पत्थर का दिखाते हैं और बीच में हीरा दिखाते थे. அத எப்படி காமிச்சிருக்காங்கன்னா கருப்பு கல்லினோட இது காமிச்சிருக்காங்க. கருப்பில்ல இந்த சிகப்பு கல்லினோடது காமிச்சிருக்காங்க. பிறகு நடுவுல வைரத்தை காமிச்சிருக்காங்க. अभी वो हीरा गायब कर दिया. இப்போ அந்த ஒரு வைரம் இருக்கு இல்லையா அத எடுத்துட்டாங்க, மறைச்சிட்டாங்க. पत्थर भी काला कर दिया. அந்த கல் என்ன இருக்குதோ அத கூடயும் கருப்பாக்கிட்டாங்க. तो देखो कितना गड़बड़ घोटाला, बहुत झंझट है. பாபா சொல்றாங்க அப்ப பாருங்க எவ்வளோ பிரச்சனைகள். और जो भी झंझट है वो सब ड्रामा के प्लान अनुसार है. பாபா சொல்றாங்க ஏதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் டிராமா பிளான் அனுசாரமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. है इस ड्रामा प्लान में इस सृष्टि रूपी रंगमंच में இந்த டிராமால இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல ज्ञान मार्ग भी है और भक्ति मार्ग भी. ஞான மார்க்கமும் இருக்குது, பக்தி மார்க்கமும் இருக்குது. आधा समय ज्ञान मार्ग कहाँ? பாதி நேரம் ஞான மார்க்கம் எங்க? स्वर्ग में ज्ञान होता है. ஸ்வர்கத்லயா ஞானம் இருக்குமா? होता है. फिर இருக்குமா? அப்போ वहाँ भक्ति मार्ग कहेंगे. அங்க பக்தி மார்க்கம்னு சொல்வாங்களா? अरे भक्ति मार्ग भी नहीं कहेंगे, ज्ञान मार्ग भी नहीं, तो क्या कहेंगे? அங்க பக்தி மார்க்கம்னு கூடயும் சொல்ல மாட்டாங்க, ஞான மார்க்கம்னு கூடயும் சொல்ல மாட்டாங்க. அப்ப என்னன்னு சொல்வாங்க? मिक्स कहेंगे. மிக்ஸ்ன்னு சொல்வாங்களா? मिक्स भी नहीं कहेंगे, क्या कहेंगे? மிக்ஸ்ன்னு கூடயும் சொல்ல மாட்டாங்க, என்னன்னு சொல்வாங்க?
है? हाँ बुद्धू कहेंगे देवताओं को। தேவதைகளை முட்டாளன்னு சொல்வாங்களா? अच्छा वो बुद्धू है जो सुख शांति भोगते हैं। அச்சா, அவங்க முட்டாளா யாரு சுக சாந்தி அனுபவம் செய்றாங்க? हाँ तो तुम बुद्धिमान हो। பிறகு நீங்க புத்திசாலியா? है जो इंद्रियों के भोग के लिए इधर से इधर भाग जाते हो। யாரு இந்திரியங்களினோட போகத்துக்காக இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க ஓடுறீங்க? है? कौन है बुद्धिमान? யாரா இருக்காங்க புத்திசாலி? ये थोड़े ही कहेंगे कि वो बुद्धू है। இந்த விஷயத்த சொல்வாங்களா என்ன அவங்க முட்டாளா இருக்காங்கன்னு? बुद्धू इसलिए नहीं कहेंगे कि 2500 वर्ष तक देवताएं तो ज्ञान के सार में रहते। ஏன் அவங்கள முட்டாளன்னு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன் அப்படி சொல்லுறது இல்லைன்னா 2500 வருஷம் வரைக்கும் அவங்க ஞானத்தினோட சாரத்துல இருப்பாங்க. ज्ञान का विस्तार अच्छा या ज्ञान के सार में 24 घंटे टिकना अच्छा? ஞானத்தினோட விஸ்தாரம் நல்ல விஷயமா இல்லனா ஞானத்தினோட சாரத்துல 24 மணி நேரம் நிலைக்கிறது நல்லதா? क्या अच्छा? என்ன நல்லது? सार में टिके हुए होते हैं तो उनको बुद्धू कहेंगे? बुद्धू तो नहीं। சாரத்துல நிலைச்சிருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு முட்டாளன்னு சொல்வாங்களா? முட்டாளன்னு சொல்ல மாட்டாங்க. हाँ विस्तार में नहीं जाते हैं। ஆமா, விஸ்தாரத்துக்கு போகிறது இல்ல. विस्तार में जाने से सार छुप जाता है, दिखाई नहीं पड़ता। விஸ்தாரத்துல போகிறதுனால சாரம் மறைஞ்சு போயிடுது. लेकिन ऐसे तो नहीं कि देवताओं में सार नहीं होता है, होता है कि नहीं? அப்படி இல்ல, தேவதைகளுக்குள்ள சாரம் இருக்கிறது இல்லன்றது இல்ல, இருக்கும். तो ड्रामा के प्लान अनुसार ये समझाया जाता है। பாபா சொல்றாங்க, டிராமா பிளான் அனுசாரமாக இந்த விஷயம் புரிய வைக்கப்படுகிறது. कि इस सृष्टि में आधा कल्प ज्ञान मार्ग, आधा कल्प भक्ति मार्ग। இந்த சிருஷ்டில பாதி கல்பம் ஞான மார்க்கம், பாதி கல்பம் பக்தி மார்க்கம். ये तो नुदा हुआ है, இது பிக்ஸ் ஆக இருக்குது. कल्प कल्प का नुदा हुआ है। ஒவ்வொரு கல்பத்துல கூடயும் இந்த விஷயம் பிக்ஸ் ஆயிருக்குது. उसमें भी அதுலயும் बाप आते हैं तो फिर शूटिंग होती है, रिहर्सल होती है। எப்போ அப்பா வராங்களோ அப்போ ஷூட்டிங் ஆகுது, ரிஹர்சல் ஆகுது. उसमें भी रिहर्सल, அதுலயும் ज्ञान मार्ग भी और भक्ति मार्ग भी। ரிஹர்சல்ல ஞான மார்க்கமும் இருக்குது, பக்தி மார்க்கமும் இருக்குது. तो इस भक्ति मार्ग में सीढ़ी उतर करके तमो प्रधान बन जाते हैं। இந்த பக்தி மார்க்கத்துல எப்படின்னா சீடில இந்த ஒரு ஏணிப்படிய இறங்கி வந்து தமோ பிரதானம் ஆயிடுறோம். क्या என்ன बुद्धि कैसी बन जाती? புத்தி எப்படி ஆயிடுது? तामसी बन जाती है। தாமசி ஆயிடுது. तामसी बुद्धि बनती है तो तामसी कार्य ही करते हैं। தாமசி புத்தி ஆயிடுச்சுன்னா தாமசி வேலை தான் நடக்குது. सात्विक बुद्धि होती है तो सात्विक काम करेंगे। சாத்விகமான புத்தி இருந்ததுன்னா சாத்விகமான வேலை தான் செய்வாங்க. अभी तमो प्रधान से आत्मा सतो प्रधान कैसे बने? இப்போ தமோ பிரதானத்திலிருந்து ஆத்மா சத்தோ பிரதானமாக எப்படி ஆகிறது? है कैसे बने? எப்படி ஆகிறது? ऐसे तो कोई मनुष्य है ही नहीं। இப்படிப்பட்ட மனிதர்கள் யாருமே இல்ல. है जो इस बात को समझा सके இந்த விஷயத்தை புரிய வைக்கிற போல யாருமே இல்ல. कि तमो प्रधान से सतो प्रधान कैसे बने? தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக எப்படி ஆகிறது? ऐसा कोई साधु संत महात्मा नहीं है இப்படிப்பட்ட எந்த சாது சந்த மகாத்மாக்கள் இல்ல जो ये समझता हो
कि आत्मा सतो प्रधान थी पहले, अभी प्रधान बनी। ஆத்மா ஃபர்ஸ்ட் சதோ பிரதானமாக இருந்தது, பிறகு இப்போ தமோ பிரதானம் ஆயிடுச்சு. कोई अपन को समझते हैं तमो प्रधान? யாராவது தன்னை தமோ பிரதானமாக இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்களா என்ன? ऐसे थोड़ी समझते कि हम राक्षसों की दुनिया में रहे पड़े। இப்படி யாராவது நினைச்சுக்கிறாங்களா நாங்க ராட்சசர்களோட உலகத்துல இருக்கிறோம்? राक्षस तो दुखदाई होते हैं। ராட்சசர்கள் துக்கம் கொடுக்க கூடியவங்களாக இருப்பாங்க. और देवताएं देवताएं तो सुखदाई होते हैं। தேவதைகள் சுகம் கொடுக்க கூடியவங்களாக இருப்பாங்க. तो देखो वो क्यों नहीं समझते हैं इन बातों को? பாபா கேக்குறாங்க, அவங்க இந்த விஷயங்களை ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல? वो तो इसलिए नहीं समझते हैं कि कह देते हैं आत्मा निर्लेप है। அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறலன்னா, அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஆத்மா நிர்லேப்பா இருக்குது, ஆத்மாக்கு அந்த சாங்கத்தினோட சாயம் ஒட்டுறது இல்ல. आत्मा को लेप छेप नहीं लगा। ஆத்மாக்கு அந்த சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்ல. वाह, अरे सुप्रीम सोल गॉड फादर को लेप छेप नहीं लगता है, जो जन्म के चक्र में नहीं आता है। பாபா சொல்றாங்க, அற்புதமாக இருக்குது. இப்போ சுப்ரீம் சோல் அப்பா யாரு ஜனன மரண சக்கரத்துல வர்றது இல்ல, அவங்களுக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்ல. गर्भ से जन्मी नहीं, उसको लेप छेप नहीं लगता है। கர்ப்பம் மூலமா அவங்க ஜன்மத்தை எடுத்துக்கிறது இல்ல, அவங்களுக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்ல. जो भोगी आत्माएं हैं उनको भी लेप छेप नहीं लगता है। இல்லன்னா யாரு போகி ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கூடயும் சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்லையா? सब भोगी आत्माओं को उन्होंने आत्मा से क्या बना दिया? எல்லா போகி ஆத்மாக்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆத்மா சோ परमात्मा बना दिया। ஆத்மா சோ பரமாத்மா ஆக்கிட்டாங்க. अरे एक आत्मा के लिए कहें तो भी ठीक। அரே ஒரு ஆத்மாக்காக ஒருவேளை இப்படி சொன்னோம்னாலும் சரி, एक आत्मा इस सृष्टि रूपी रंगमंच पर ऐसी है, ஒரு ஆத்மா இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல எப்படி இருக்குதுன்னா, जो सबसे जास्ती भोगी भी बनती है யாரு எல்லாத்தை விட அதிக போகியும் ஆகுறாங்க, और सबसे जास्ती बाप समान है, अभोक्ता भी बनती है। பிறகு எல்லாத்தை விட அதிகம் அப்பாக்கு சமமாக அபோக்தா கூடயும் ஆகுறாங்க. तो इस राज को वो लोग नहीं जानते। அப்போ பாபா சொல்றாங்க, இந்த ஒரு ரகசியத்தை அந்த அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. तो नहीं जानते हैं तो फिर पहचान होगी। இப்போ தெரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கு அவங்கள பத்தி அறிமுகம் என்றது தெரிய வருமா? जो भारत में भी गाते तो हैं। என்னென்ன பாரத்ல கூடயும் பாட என்னமோ செய்யறாங்க. क्या? என்ன? तुम माता पिता हम बालक तेरे। நீங்க அப்பா அம்மா இருக்கீங்க, நாங்க உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். तुम्हारी कृपा ते सुख घनेरे। உங்களோட கருணையால நமக்கு ரொம்ப சுகம் கிடைச்சிருக்கு. संस्कृत में भी गाएंगे, विद्वान पंडिता त्वमेव माता च पिता तुम। मंदिर में சான்ஸ்கிரிட்ல கூடயும் பாடுவாங்க வித்வான் பண்டித் ஆச்சாரிகள், त्वमेव माता च पिता त्वमेवன்னு के गाएंगे, लेकिन जानते नहीं हैं कि वो कौन है। ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க யாரா இருக்காங்க. इस सृष्टि रूपी रंगमंच पर पार्ट बजाने वाला हीरो पार्टधारी, இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல பாட் செய்யக்கூடிய அந்த ஹீரோ பாட்தாரி, जो सारी सृष्टि के लिए माता पिता का पार्ट बजाता है। माता पिता யாரு முழு சிருஷ்டிக்காக அம்மா அப்பாவினோட பாட்டை செய்யறாங்க. कल्याणकारी बच्चों के लिए या कल्याणकारी? அம்மா அப்பா நன்மைக்காக நன்மை செய்யக்கூடியவங்களா குழந்தைகளுக்காக, இல்லைன்னா அக்கல்யாணக்காரியா இருக்காங்களா? कल्याणकारी। நன்மை செய்யக்கூடியவங்க தான் இருக்காங்க. तो जो वो कहते हैं कि आत्मा निर्लेप है, பாபா சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ ஆத்மா
நிர்லேப்பா இருக்குது. तो इसलिए कहते हैं कि आत्मा को उन्होंने परमात्मा समझ लिया. அவங்க ஏன் சொல்றாங்கன்னா அவங்க ஆத்மாவை போய் பரமாத்மா நினைச்சுக்கிட்டாங்க. आत्मा को परमात्मा शिवो समझ के बैठ गए. ஒவ்வொரு ஆத்மா பரமாத்மா இருக்காங்க. சிவோஹம், நான் தான் சிவன். तो समझते हैं हम निर्लेप आत्मा है. இப்படி நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம நிர்லேப்பா இருக்கிறோம், ஆத்மா சோ பரமாத்மா. अब ऐसे थोड़ा ही है பாபா சொல்றாங்க இப்படி ஒண்ணும் கிடையாது. कि आत्मा कोई निर्लेप है. ஆத்மா நிர்லேப்பா இருக்குது என்றது கிடையாது. निर्लेप, अरे आत्मा को तो लेप छेप जरूर लगता है. பாபா சொல்றாங்க அரே ஆத்மாக்கு கண்டிப்பா இந்த சங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டோன்னு சொல்றாங்க. क्या जिसका भी संग करेंगे उसका संग का रंग लगेगा. யாரோட சங்கத்தினோட சாயத்துல வராங்களோ அவங்களுக்கு சங்கத்தினோட சாயம் என்றது கண்டிப்பா வரும். उसका प्रभाव पड़ेगा. யாரோட கனெக்ஷன்ல வராங்களோ அவங்களோட சங்கத்தினோட சாயம், அதோட எஃபெக்ட் என்றது பிரபாவம் என்றது ஏற்படும் சொல்றாங்க. अरे चैतन्य आत्माओं की तो बात छोड़ दो. அரே சைத்தன்ய ஆத்மாக்களோட பேச்ச விட்டுடுங்க. कोई घर में कोई जानवर को पालता है ना, जैसे कुत्ते पालते हैं. இப்போ ஒரு வீட்ல என்ன செய்யறாங்கன்னா இந்த விலங்குகள் இருக்கும் இல்லையா, அனிமல்ஸ், அவங்க तो कुत्ते से भी लगाव लग जाता है कि नहीं. இந்த நாய்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அது வச்சுப்பாங்க. அது கூட கூடயும் என்ன ஆகுதுன்னா அட்டாச்மெண்ட் ஏற்படுதா இல்லையா? இந்த நாய்கள் கூட கூட என்ன ஆகுதுன்னா அட்டாச்மெண்ட் என்றது ஏற்படுது. எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் என்றது ஏற்படுது? कुत्ते को कार में बैठाएंगे, घुमाएंगे, गोद में बैठा करके. பாபா சொல்றாங்க நாயை என்ன செய்வாங்கன்னா கார்ல அழைச்சிட்டு போகுவாங்க, அத கொஞ்சுவாங்க, மடில் மேல உட்கார வைப்பாங்க. பாபா சொல்றாங்க ராம் ராம் ராம். பாருங்க விலங்குகள் கூடயும் அட்டாச்மெண்ட் என்றது ஏற்படுது. अब है यहाँ बाप समझाते हैं. இங்க இந்த விஷயம் அப்பா புரிய வைக்கிறாங்க. के लगाव जो है किससे लगाना है जो तुम श्रेष्ठ बनो. அட்டாச்மெண்ட் என்றது யாரு கூட ஏற்படுத்தணும்? நீங்க சிரேஷ்டம் ஆகிறதுக்காக. ऊंच के ऊंच बाप के साथ लगाव लगाएंगे. உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா கூட அட்டாச்மெண்ட் என்றது வச்சுக்கிட்டீங்கன்னா तो तुम भी क्या बनेंगे? जन्म जन्म அப்போ நீங்க கூடயும் என்ன ஆகுவீங்க? श्रेष्ठ बनेंगे. ஜன்ம ஜன்மாந்தரம் சிரேஷ்டம் ஆகுவீங்க. तो अब क्या करना है? அப்போ என்ன செய்யணும்? क्या समझना है? आत्मा निर्लेप है. பாபா கேட்டுட்டு இருக்காங்க என்ன நினைச்சுக்கணும்? ஆத்மா நிர்லேப்பா இருக்குதா? आत्मा को लेप छेप लगता है. பாபா சொல்றாங்க ஆத்மாக்கு இந்த ஒரு சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டிக்குது. क्या? और वो आत्मा जो न परमात्मा है लेकिन परम पिता है. இப்போ ஆத்மா பரமாத்மாவும் இல்ல, பரம் பிதா. क्या? उससे ऊंचा कोई पिता है ही नहीं. वो सबका அவரை விட உயர்ந்த அப்பா வேற யாருமே இல்ல. அவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. वो लेप छेप नहीं लगता. அவங்களுக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்ல. तो पूछा कि उनसे पूछो साधु संत महात्माओं से आत्मा क्यों निर्लेप है. அவங்கள கேளுங்க சாது சந்த் மகாத்மாக்களுக்கு இந்த ஆத்மா நிர்லேப்பியா இருக்குது. तो कह देगी ना आत्मा सो परमात्मा. அப்போ சொல்லிடுவாங்க இல்லையா ஆத்மா சோ பரமாத்மா. अभी परमात्मा में तो कोई लेप नहीं लगता है. பாபா சொல்றாங்க இப்ப பரமாத்மா கூட எந்த விதமான அட்டாச்மெண்ட் கூடயும் ஏற்படாது. क्या? என்ன? चलो
जो आत्मा है वो ही परमात्मा बनती है पुरुषार्थ करके। एक ही आत्मा है। சரி, ஆத்மா தான் பரமாத்மா ஆகுது புருஷார்த்தம் பண்ணி. அந்த ஆத்மா ஒருத்தர் தான். क्योंकि वो सुप्रीम सोल जिसको कभी भी कोई लेप छेप नहीं लगता, அந்த சுப்ரீம் சோல் யாருக்கு எப்பவுமே சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்ல. पति दुनिया में आता है, पति से पति तन में आता है, பதித்த உலகத்துல வராங்க, பதித்த शरीरத்துல வராங்க. तो भी उसको संग का रंग नहीं लगता। बाकी ஆனாலும் அவங்களுக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்ல. सब मनुष्य आत्माओं को, चाहे वो ऊंचे से ऊंचे इस दुनिया के धर्म पिताएं क्यों न हुए हों, இப்போ அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்ம பிதாக்களே ஆயிருக்கலாம். बड़ी भारी जनरेशन उनको मानती हो तो பெரிய ஜெனரேஷனே அவங்கள ஏத்துக்கிற போல இருக்கும். उनको संग का रंग जरूर लगता है, ஆனாலும் அவங்களுக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது கண்டிப்பா ஏற்படுது. छेप लगता जरूर है। सब आत्माओं को लगता है जो जन्म मरण के चक्र में गर्भ से जन्म लेती है। இப்போ சாங்கத்தினோட சாயம் என்ற அந்த எஃபெக்ட் என்றது கண்டிப்பா ஏற்படும், எல்லாருக்குமே ஏற்படுது. யாரெல்லாம் ஜனன மரண சக்கரத்துல வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்படுது. बाकी परमात्मा जो बनता है आत्मा से परमात्मा, மற்றபடி யாரு பரமாத்மா ஆகுறாங்களோ ஆத்மா சோ பரமாத்மா, वो उसी की बात है जिस तन में सुप्रीम सोल बाप शिव मुकर्रर रूप से प्रवेश करते हैं। இது அவங்களோட விஷயம் தான் இருக்குது. யாருக்குள்ள சுப்ரீம் சோல் அப்பா முக்கர ரூபத்துல பிரவேசம் பண்றாங்க, उसको भी कोई लेप छेप नहीं लगता। அவங்களுக்கு கூடயும் எந்த விதமான சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்ல. कब? எப்போ? जब आत्मा की स्टेज से परमात्मा की स्टेज पर पहुंचे। எப்போ ஆத்மாவினோட ஸ்டேஜ்ல இருந்து பரமாத்மாவினோட ஸ்டேஜுக்கு ரீச் ஆகுவாங்களோ அப்போ. என்ன? पुरुषार्थ जीवन में या पुरुषार्थ संपन्न होने के बाद? புருஷார்த்தி வாழ்க்கையிலையா இல்லனா புருஷார்த்தம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகா? क्या कहेंगे? என்னன்னு சொல்லுவாங்க? पुरुषार्थ पूरा होने के बाद, புருஷார்த்தம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு वो जिसमें मुकर्रर रूप से शिव बाप प्रवेश करते हैं, அவங்க முக்கர ரூபத்துல சிவபாப் யாருக்குள்ள பிரவேசம் பண்றாங்க, वो क्या कहेंगे उसे? அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்க? आत्मा सो परमात्मा। ஆத்மா சோ பரமாத்மா. कोई लेप छेप नहीं लगे, அவங்களுக்கு எந்த விதமான சாங்கத்தினோட சாயம் கூடயும் ஒட்டாது. छी छी कर्मों का भी कोई लेप छेप नहीं लगता। பாபா சொல்றாங்க சீச்சி செயல்களினோட சாங்கத்தினோட சாயம் கூடயும் அவங்களுக்கு ஒட்டுறது இல்ல. क्या? वो यादगार मंदिर में रखी हुई है। அந்த நினைவார்த்தம் கோயில்ல வச்சிருக்காங்க. क्या? என்ன? लिंग रखा हुआ है और वो अंग भी रखा हुआ है। அந்த லிங்கத்தை கூடயும் வச்சிருக்காங்க, பிறகு அந்த அங்கத்தை கூடயும் வச்சிருக்காங்க. है कीचड़ जैसा बन जाता है कलयुग में। சேரு போல ஆயிடுது கலியுகத்தினோட கடைசி நேரத்துல. बताया அப்போ சொன்னாங்க कि वो कीचड़ में लिंग दिखाते हैं, அப்போ பாபா சொல்றாங்க அந்த சேருல லிங்கத்தை காமிக்கிறாங்க. लेकिन जिसमें दिखाते हैं जलाधारी में वो பாபா சொல்றாங்க எதுல காமிக்கிறாங்களோ ஜலாதாரில, जलाधारी भी कीचड़ नहीं बनती है किसी जन्म में। அந்த ஜலாதாரி கூடயும் சேர் ஆகிறது இல்ல எந்த ஜன்மத்திலயும். बनती है? ஆகுதா? नहीं बनती है। ஆகிறது இல்ல. कीचड़ नहीं बनती है का मतलब? சேர் ஆகிறது இல்லன்னா என்ன அர்த்தம்? कीचड़ किसे कहते हैं? சேருன்னு எதுக்கு சொல்வாங்க? कीचड़ उसे कहते हैं जिसमें सारी गंद डाली जाती हो। பாபா சொல்றாங்க சேருன்னு எதுக்கு சொல்வாங்கன்னா எதுல எல்லா விதமான அழுக்கு போடப்படும். झांति भांति गंद पड़ती है। வெவ்வேறு விதமான
அந்த அழுக்கு என்றது அதுல வீழும். तो उसे कीचड़ कहते हैं। அதுக்கு சேருன்னு சொல்லப்படுகிறது. विचार की बदबूएं गिरती हैं तो उसमें गंध आती है। பாபா சொல்றாங்க வெபிச்சாரத்தினோட துர்நாத்தம் எப்போ வீழுதோ அப்போ அதுல அழுக்கு இருக்கும், அழுக்கு ஏற்படும். तो बताया कि वो जो परमात्मा सुप्रीम सोल जिसमें प्रवेश करते हैं, அப்போ அந்த பரமாத்மா சுப்ரீம் சோல் அப்பா யாருக்குள்ள பிரவேசம் பண்றாங்க, वो शिवलिंग यादगार बना हुआ है। அந்த சிவலிங்கம் நினைவார்த்தம் உருவாகி இருக்குது. सुप्रीम सोल का यादगार नहीं है। சுப்ரீம் சோலினோட நினைவார்த்தம் இல்ல. यादगार किसका है? நினைவார்த்தம் யாரோடதா இருக்குது? जिसमें प्रवेश करता है उसका यादगार है। யாருக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ அவங்களோட நினைவார்த்தம் ஆயிருக்குது. और जो जलाधारी दिखाई गई है, அந்த லிங்கம் பிறகு இந்த ஜலாதாரிய என்ன காமிச்சிருக்காங்க, वो तो नाम ही है जलाधारी, जल का धार लेने वाली माने அவங்களோட பேரே இருக்குது ஜலாதாரி. அந்த தண்ணியினோட ஆதாரத்தை எடுத்துக்க, அந்த ஒரு தண்ணியினோட ஆதாரத்தை எடுத்துக்க கூடியவங்க. जल का जिसने आधार लिया ஞானத்தினோட தண்ணிய ஆதார யாரு எடுத்துக்கிட்டாங்களோ और ज्ञान जल के आधार पर अपना जीवन बनाती है, ஞான ஜலத்தினோட தண்ணிய எடுத்துக்கிட்டு யாரு தன்னோட வாழ்க்கைய நடத்துறாங்க, वो ज्ञान क्या कहता है? அந்த ஞானம் என்ன சொல்லுது, है? क्या बनना है? என்ன ஆகணும்? अभी व्यभिचारी से क्या बनना है? இப்போ வெபிச்சாரில் இருந்து என்ன ஆகணும்? अब व्यभिचारी देवी देवता। அவ்விபிச்சாரி தேவி தேவத்தை ஆகணும். तो वो भी उसको लेप छेप लगता है। அவங்களுக்கு கூடயும் பாபா கேட்டுட்டு இருக்காங்க, சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுதான், उसको भी लेप छेप नहीं लगता। அவங்களுக்கு கூடயும் சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்ல. जलाधारी को भी लेप छेप नहीं लगता। பாபா சொல்றாங்க ஜலாதாரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூடயும் சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறது இல்ல. कब? எப்போ? जब कब जब पुरुषार्थ संपन्न हो, எப்போ புருஷார்த்த பரிபூர்ணம் ஆகுமோ அப்போ. है? दृष्टि से भी कोई और का संग न हो। திருஷ்டி மூலமா கூடயும் மத்தவங்களோட கனெக்ஷன்ல வரக்கூடாது. तो संपन्न स्टेज दिखाई, அப்போ பரிபூர்ணமான ஸ்டேஜ காமிச்சிருக்காங்க. की पूजा होती, அவங்களுக்கு பூஜை நடக்குது. छी छी की पूजा थोड़ी होती, न छी छी की पूजा होती। இப்போ யாரு சீச்சியா இருக்காங்களோ அவங்களோட பூஜை ஆகுதா, அவங்களோட செயல்களுக்கு கூடயும் பூஜை நடக்கிறது இல்ல. तो देखो அப்போ பாருங்க कितनी झूठी बातें सब समझाए करके मनुष्य की बुद्धि भ्रष्ट कर दी। அப்போ பாருங்க எந்த அளவுக்கு தாழ்ந்த வேலைகளை செஞ்சு என்னன்னா அந்த பொய்யான வேலைகள், அந்த விஷயங்களை பற்றி அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மனிதர்களினோட புத்தி தாழ்ந்ததாயிடுச்சு. इसीलिए कहा जाता है कैसे आचारी, அதனாலதான் சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட ஆச்சாரி, भ्रष्टाचारी। எப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவங்க, தாழ்ந்த செயல்களை செய்யக்கூடியவங்க. हाँ, तुम क्या बनते हो अब? நீங்க இப்போ என்ன ஆகுறீங்க? अब तुमको बनना है श्रेष्ठाचारी देवता। இப்போ உங்களுக்கு என்ன ஆகணும்னா சிரேஷ்டாச்சாரி தேவதைகளாக ஆகணும். नर से नारायण जैसा बनना है। நர் சே நாராயண் போல ஆகணும். तो ऐसे नहीं कि तुमको ही बनना है, அப்படி கிடையாது, உங்களுக்கு தான் ஆகணும் என்றது இல்ல. बहुतों को बनना है कि तुमको ही बनना है? நிறைய பேருக்கு ஆகணுமா இல்லன்னா உங்களுக்கு மட்டும்தான் ஆகணுமா? तुम तो वही बाप के डायरेक्ट बच्चे बीज रूप आत्मा है जो आत्मिक स्थिति में, நீங்க டைரக்ட் பீஜரூப் ஆத்மாக்களோட ஆத்மாக்கள் எப்படின்னா டைரக்ட் அப்பாவினோட பீஜரூபி ஆத்மாக்கள் யாரு जाते हो। ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிடுறீங்க.
कि जो आत्माएं आत्मिक स्थिति में नहीं टिकती हैं, எந்த ஆத்மாக்கள் ஆத்மிக ஸ்திதியில நிலைக்கிறது இல்லையோ माना इंद्रियों से सुख लेने की आदी हो जाती हैं और இந்திரியங்களினோட சுகத்தை எடுத்துக்கிறதுக்கான அவங்க என்னன்னா அவங்க பழக்கம் பக்காயிடுது. वो छोड़ ही नहीं पाती इंद्रियों का सुख लेना, அவங்களால விடவே முடியறது இல்ல இந்திரியங்களினோட சுகம் எடுத்துக்கிறது. तो फिर वो भ्रष्टाचारियों की लिस्ट में आ ही जाती है. அப்ப அவங்க பிரஷ்டாச்சாரிகளினோட லிஸ்ட்ல வந்துடுறாங்க. कोई पहले कोई कोई बात. சிலர் ஃபர்ஸ்ட் வருவாங்க, சிலர் பிறகு வருவாங்க. तो साधु संत महात्मा है, அப்போ சாது சந்த் மகாத்மாக்கள் जो कुछ भी हो. யார் வேணாலும் இருக்கலாம். तभी बाप कहते हैं बच्ची அப்பதான் அப்பா சொல்றாங்க, பெண் குழந்தை, ये भक्ति मार्ग दुर्गति मार्ग है. இந்த பக்தி மார்க்கம் துர்கதி மார்க்கமா இருக்குது. है बुद्धि सबकी भटकती रहती, भटका है. क्या कह के आत्मा परमात्मा. எல்லாரோட புத்திய கூடயும் அலைய வச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி ஆத்மா சோ பரமாத்மா, ஆத்மாதான் பரமாத்மா. मने परमात्मा सर्वव्यापी है. அப்படி என்ன பரமாத்மா சர்வ வியாபியா இருக்காங்க. सुप्रीम सोल बाप भी बता दिया सर्वव्यापी. சுப்ரீம் சோல் அப்பா கூடயும் சொல்லிட்டாங்க சர்வ வியாபியா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கூடயும் சொல்லிட்டாங்க. ओ